அனைவருக்கும் வணக்கம். SKIAS அகாடமியின் பொதுத்தமிழ் வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழில் இருக்கக்கூடிய அடிப்படை இலக்கணத்தை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்லைடில் என்ன இருக்குது? இலக்கணம் 5ன்னு இருக்குது. இப்போ முதல்ல இலக்கணம்னா என்ன அது தெரியணுமில்ல, அதுக்கு விளக்கம் தெரியணுமா இல்லையா? இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் போகிறோம், டிரைவிங் LLR அப்ளை பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அது சாலையில் நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம பேரண்ட் சொல்கிறாரு, அவங்ககிட்ட பேசாதரா, படி சொல்கிறாரா இல்லையா? அது வாழ்க்கைக்கான இலக்கணம். அதுபோலத்தான் ஒரு மொழி அப்படின்னா, மொழியை நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் புரியணுமில்ல. அப்போ அதுக்கான விதிகள் தான் இலக்கணம். சரிங்களா? அப்போ இலக்கணன்றது பார்த்தீங்கன்னா எல்லா செக்ரிகேட்லேயும் எல்லா செக்ஷன்லேயும் உண்டு. சொல்ல புரியுது, எல்லா துறையிலுமே உண்டு. அப்போ இலக்கணம் என்ன? அதுக்கு அடிப்படை பொருள் பார்த்தீங்கன்னா முறை. இது இப்போ முறை, மெத்தட். என்ன மெத்தட்? சரியா? அப்போ தமிழில் இலக்கணம் பார்க்குறப்போ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? இந்த 5 இலக்கணத்தில் நியூ சிலபஸ் பிரகாரம் இது உங்களுக்கு பயன்படாது, ஞாபகம் வச்சுங்க. பழைய சிலபஸில் இதெல்லாம் முக்கியம். பழைய சிலபஸில் திருக்குறளை குரல் கொடுத்துட்டு இது எந்த அணின்னு கேட்பாங்க. ஆனால் நியூ சிலபஸில் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ யாப்பு அணியெல்லாம் இல்லை. அதுக்காக நீ படிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் நீங்கள் படிக்கணும். சரியாப்பா? அதே போல் சார், அப்போ பொருள் இலக்கணம் இருக்கா? பொருள் இலக்கணம் என்ன? அகப்பொருள், புறப்பொருள். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அகத்திணை 7, குறிஞ்சி, முல்லை, மருதல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, புறத்திணை 12. ஆகமொத்த இது கூட ஒரு வகையில் இன்டைரக்டாக உங்களுக்கு கேள்வி வரும். இன்டைரக்டாக உங்களுக்கு கேள்வி வரும். ஏன்னா உங்களுக்கு பெரும்பொழுது, சிறுபொழுது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதனால் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இந்த எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம் மட்டும் டைரெக்டாகவே உங்களுக்கு 2 யூனிட்டுக்கு அதுதான் கான்செப்ட். 2 யூனிட்டுக்கு அதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இலக்கணம்னு இருக்கும். அதில் 2 செக்ஷன் இருக்கும், எழுத்து இருக்கும், சொல்லு இருக்கும். எத்தனை கேள்வி? 25 கேள்வி. அடுத்த செகண்ட் யூனிட் என்ன? சொல்லகராதி அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 15 கேள்வி. அடுத்து இந்த எழுத்து தான் சொல்லாகுது, சொற்கள் தான் தொடராகும், சென்டென்ஸ் ஆகுது இல்லையா? அதான் அடுத்த 3வது யூனிட். என்னது? தொடர் இலக்கணம். என்ன வருது? எழுதும் திறன் அப்படின்னு வருது. புரியுதாப்பா? அப்போது இந்த 2 பகுதியில் 2 இலக்கணத்தை நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த 55 கேள்வி நீங்கள் டிக் பண்ண முடியும். சரியா? சரி. அப்போ இலக்கணம் 5. என்ன இலக்கணம்னா? முறை. சரிங்களா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. நம்ம சொல்கிறோம், முறை தவறி பேசாத சொல்கிறோமா இல்லையா? ஒரு ஒழுங்காக ஒரு வேலையை செய்யடா சொல்கிறோமா இல்லையா? ஒரு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறா, ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றா சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம லைஃப்பில் சார் அது இலக்கணம் தேவையா அப்படின்னா நம்ம காலங்காலமாக நம்ம அதுதான் பின்பற்றுறோம். சரிங்களா? அப்போ அதுதான் இலக்கணம். அப்போ இலக்கணம் 5. 5 இலக்கணத்தில் நமக்கு எழுத்து, சொல் 2 இலக்கணமும் டைரெக்டாகவே சிலபஸில் உங்களுக்கு இருக்குது. சரியாப்பா? அடுத்து பார்க்குறப்போ எழுத்து இலக்கணம் நான் போன கிளாஸ் நடத்திட்டேன். இருக்கிற 50 ஸ்லைடு நான் நடத்தி முடிச்சிட்டேன். அப்போ 50 ஸ்லைடு நம்ம கொஞ்சம் வேகமாக தான் நம்ம போக போகிறோம். சரியாப்பா? இதை என்னென்னா, இப்போ நிறைய பேர் பேசிக் தெரியாமல் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், எழுத்து முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அப்போ எழுத்து என்ன? எத்தனை வகை? 2 வகை. சரியாம்மா? இது சரி சார், முதல் எழுத்து, சார்பு எழுத்து ஆக்சுவலாக இதை நடத்தி முடிச்சாச்சு. இந்த ஸ்லைடு வீடியோ நிறைய இருக்குது.
உங்களுக்காக திரும்ப நடத்துகிறேன் உங்களுக்கு. சரியா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிலபஸை நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா இது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான். சார் முதலெழுத்து சார்பு எழுத்து தெரியும் சார். முதலெழுத்தில் உயிர் எழுத்து மெய் எழுத்து இருக்குது, சார்பு எழுத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இந்த எழுத்துக்களை தனியாக உச்சரிக்க முடியும், சொல்ல முடியும். ஆனால் சார்பு எழுத்தை தனியாக உச்சரிக்க முடியாது. சரியாம்மா? என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? பிரைமரி லெட்டர்ஸ், செகண்டரி லெட்டர்ஸ். சூர்யா புரியுதம்மா? சரி. இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து இப்போ தான் எழுதுறேன். இந்த எழுத்தை பிரிச்சா என்ன இருக்கும்? + R. இதுவும் மெய் எழுத்து, இதுவும் உயிரெழுத்து. இந்த 2 எழுத்து இல்லைன்னா இது கிடையாது இல்லை. அப்போ இந்த 2 எழுத்து சார்ந்து தானே இந்த வருது. அதான் சார்பு எழுத்து. நீங்கள் ஸ்கூலில் வாய்ப்பாடு படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கும், ஆ ஆ இருக்கா. இங்கே வந்து மெய் எழுத்து இருக்கும். இப்போ இக்கு ப்ளஸ் அது என்ன வரும்? கா. புரியுதா உங்களுக்கு? அப்போ 12 உயிரெழுத்து, 18 மெய் எழுத்து, 216 எழுத்துக்கள் தான். அப்போ இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இல்லைன்னா இது கிடையாது இல்லை. அதான் சார்பு எழுத்து. சரியாப்பா? அப்போ உயிர்மெய் என்கிட்ட புரிஞ்சுக்குங்க. சார்பு எழுத்து புரிஞ்சிச்சா விளக்கம்? இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் எல்லா வகுப்புலையும் சொல்கிறது தான். இந்த உயிரெழுத்து இருக்குல்ல, இதுக்கு வந்து ஆவி, ஆன்மா அப்படின்னு வேற பேர் இருக்கு. இந்த மெய் இருக்குல்ல, உடல், ஒற்று, புள்ளி, உடம்பு அப்படின்னு வேற பேர் இருக்கு. சொல்ல புரியுதா? இப்போ நான் இருக்கிறேன்ப்பா. இப்போ உடல், இதான் உடல். இந்த உடலுக்கு, இந்த உடலை எது இயங்க வைக்குது? நம்முடைய சோல் தானே. அது சோலை பார்க்க முடியுமா? அது சோல் இல்லைன்னா நம்ம டெட் பாடி தானே. அப்போது அதனால தான் உயிரெழுத்து. இந்த மெய்யெழுத்தை எது இயங்க வைக்குது? அதனால தான் அது பேர் உயிரெழுத்து. அதனால தான் அது பேர் ஆவி, ஆன்மா. ஆவி ஆன்மாலாம் ஒன்று தான், பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னா இந்த உடல், இந்த உடம்பு எப்படி இயங்காதோ அதுபோல் மெய்யெழுத்து இயங்காது. உச்சரிக்க முடியும் ஆனால் இயங்காது, ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ இக்கு இங்கு இச்சு சொல்லிக்கலாம், ஆனால் அதோட உயிர் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து கான்ற எழுத்து பிறக்கும். சொல்ல புரியுதாம்மா? சரி. அடுத்து பார்க்குறப்ப இந்த உயிர் எழுத்தில் குறியில் இருக்கு, நெடில் இருக்கு. அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க? ஒலிக்கின்ற கால அளவு. ஆனால் மெய்யெழுத்து அப்படி வகைப்படுத்தலை. இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற இடம், க ங, இப்போ கடைனா கடையெண்ணம், அந்த மாதிரி வந்து இது கால அளவு, இது பிறக்கின்ற இடம். அப்போது வல்லினம், வன்மைன்னு அர்த்தம், ஹார்டு. அந்த எழுத்து ஒலிப்பதற்கு கடினமாக இருக்கும், இக், இச், இட். அதனால தான் அது வல்லினம். இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதனால தான் மெல்லினம். இடையினம் வந்து வல்லினம், அதாவது கடினமாகவும் இருக்காது, எளிமையாகவும் இருக்காது. அதுதான் இடையினம். சரிங்களா? இந்த ஸ்லைட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் சொல்கிறோம். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சார்பு எழுத்து 10 இருக்கு இல்லையாப்பா, அதை நம்ம 2 + 2 + 6ன்னு வகைப்படுத்தலாம். இப்படி 2 + 2 + 6ன்னு வகைப்படுத்தலாம். சரிங்களா? இந்த 2 என்ன தெரியுமா? இப்போ இது என்னது? இது இப்போ உயிர்மை தானே, புள்ளி வச்சா ஆயுதம் தானே. அப்போ உயிர்மை ஆயுதம், உயிர்மை ஆயுதம். எழுத்துக்கள் குறுகி ஒலித்தால் அது குறுக்கம், 6. சரியாம்மா? நீண்டு ஒலித்தால் அது அளபடை, அது 2. அது உயிர் அளபெடுத்தா உயிர் அளபடை, மெய் அளபெடுத்தா ஒற்றளபடை. புரிஞ்சிச்சாப்பா? புரியுதா கண்ணா? இப்போ ஆ, இ, உ, ஏ, ஓ ஒரு மாத்திரையா? ஆ, இ 2 மாத்திரையா? அப்போது இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை இருக்குல்ல, அது குறுகினால் குறுக்கம், நீண்டால் அளபடை, அது உயிராக இருந்தால் உயிரளபடை, ஒற்றாக இருந்தால் ஒற்றளபடை. அதான் சார்பு எழுத்து. சரியா? இந்த ஸ்லைடு அடுத்து பார்க்குறப்ப
பாருங்க சார்பு எழுத்து நம்ம சொல்றோம் என்ன பிரிச்சோம், குறுக்கமாறு, உயிர்மை, ஆயுதம், அளபடை வந்து உயிரளபடை, ஒற்றளபடை. சரியாப்பா? இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த ஈ இருக்கு இல்லையா, ஈக்கு ஒரு மாத்திரை தானே, ஊ இருக்கு இல்லையா, எல்லாம் குறியில் தானே, ஒரு மாத்திரை தானே. அப்ப ஈ குறுகினால் அதுதான் குறுகிய இகரம், ஊ குறுகினால் அதுதான் குறுகிய உகரம். சரியாப்பா? ஐ குறுகினா அதுதான் ஐகார குறுக்கம், அவு குறுகினா அதுதான் அவுகார குறுக்கம், அவுகார குறுக்கம். ஆயுதம் குறுகினா அதுதான் ஆயுத குறுக்கம். சரியாம்மா? அடுத்து இம்மு வருது இல்லையா, மா குறுகினா அது மகர குறுக்கம். அப்போ மெய்யெழுத்து வந்து புள்ளி இருந்தால் தான் மெய்யெழுத்து, அதுக்கு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா? அப்போது அந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு குறைந்தால் குறுக்கம், நீண்டால் அளபடை. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது இன்னொரு விஷயம் பாருங்க, நான் ஸ்லைடில் வரப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆவி, ஆன்மா சொல்லுவாங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ 5 தான் குறில், ஏன்னா குறுகி ஒலிக்குது. ஆனால் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அது நெடில், ஏன்னா நீண்டு ஒலிக்குது. ஸ்லைட் முடிச்சா? சரி, அப்போ இந்த மெய்யெழுத்துக்கு பாருங்க, உடல், உடம்பு, ஒற்று, புள்ளின்னு பல பெயர்கள் உண்டு. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, லாஸ்டா சொன்னோம் இல்லையா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இங்க பாருங்க, மண் பிளஸ் அழகு என்ன வருது, மண்ணழகு. மண்ணழகுன்னு வருதா? எப்பவுமே இந்த குறிலுக்கு பக்கத்துல புள்ளி வச்சு வைத்திருந்தா அது ரெட்டிக்கும், டபுளா ஆகும். சரியா? அப்போ இந்த மெய்க்கு என்ன பேர், அது உடல். சரியாமா? அப்போ இங்க பாருங்க, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. சரிங்களா? ஈய இரு, இல்லு இவ்வு, இரு இன்னு, அதாவது இல் இவ், இல் இல், இரு இன். இது ஏன் நீங்க ரெண்டா பிரிச்சிருக்கீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் ரெண்டும் ஒரே இடத்துல பிறக்கின்றன. கா ஙா கடைனா கடையன்னம், சா ஞா இடை நாக்கு இடை அன்னம், ட நா நுனி நாக்கு நுனி அன்னம், ப ம இரு இதழ்கள் பொருந்த பிறக்கும் அகமத்தை. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் இதுக்கு பேரு இன எழுத்துகள், இன எழுத்துகள். சரியாமா? சிலபஸ்ல உண்டு, இன எழுத்துக்கள் உண்டு. சரியா? உயிரெழுத்துல இருக்குது, மெய் எழுத்து லாஸ்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்குறப்போ இந்த பாருங்க, க ச ட த ப ர வன்மையாகிறதுனால வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரல வழல இடையினம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒன்று சொல்றேன் பாருங்க, தமிழ் மொழியில சொல்லுக்கு முதல்ல மெய்யெழுத்து வராது. புரிஞ்சுக்குங்கப்பா, மெய்யெழுத்து வராது. இன்னொரு விஷயம், அந்த மெய்யெழுத்துக்கள்லேயே பார்த்து புள்ளி தானே மெய், புள்ளி இல்லைன்னா உயிர்மை தானே. அதோட பார்த்தீங்கன்னா டா வராது, ரா வராது. வல்லினத்தில் டா வராது, ரா வராது. மெல்லினத்தில் தன்னகரம் வராது. சரியா? ரன்னகரம் வராது. இந்த ஙா கூட தமிழ் மொழியில ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் ஞனம். இதுமா ஞனம். ஞனம்னா இப்படிக்குன்னு அர்த்தம். பை போடுறீங்கல்ல, நம்ம ஸ்கூல்ல லெட்டர் எதுவுமே இப்படிக்கு, அது மாதிரி. அதே போல ரா, ல, ழ, ல அதெல்லாம் சொல்லுக்கு முதல்ல வரவே வராது. இது எங்க தான் இருக்கு, 11th புக்கில் இருக்கு இதெல்லாம். சரிங்களா? அப்போ சொல்லுக்கு முதல்ல க, ச, த, ப. வல்லினத்தில் 4 தான் வரும். மெல்லினத்தில் ஞா கூட ஒரு இடத்துல தான் வரும். ஞா வரும், 4 இடத்துல வரும். அடுத்து நா வரும், மா வரும். இது நீங்க ஏன் இது ஸ்லைட் கொடுத்துருக்கேன்னா, சிலபஸ்ல உண்டு. அகர வரிசை வருதா? ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா, 2 கேள்வி கேட்கறான் இல்லையா, அகர வரிசை படுத்துக. அப்போ
நீங்கள் மெய் எழுத்து எத்தனை 18. 18ல் 8 எழுத்து வராது. அப்போ வல்லினத்தில் ட ர வராது. மெல்லினத்தில் டன்னகரம் ரன்னகரம் வராது. இடையினத்தில் பார்த்தீங்கன்னா இடையின ரா வராது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்குள்ளா கீழ் நோக்குள்ளா ரகரம். சரிங்களா? 4, 6, 8 எழுத்து வராது. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? க ங ச ஞ த. புரியுதாம்மா? அடுத்து பார்த்தீங்கன்னா த ந ப ம ய வ. அந்த ஆர்டரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா கண்ணா? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கா ஙா சா ஞா, அதெல்லாம் ஆர்டர். டா ஸ்கிப் பண்ணிடணும். நான் வரவே வராது. அந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்க்குறப்போ பாருங்க, அந்த எழுத்துக்கள்ல நிறைய வகைப்பாடு இருக்கு. ஆ இ உ என்ன எழுத்து? சுட்டெழுத்து. ஒரு பொருளை சுட்டி காட்டுறோம்ல, அதான் சுட்டெழுத்து. அது எத்தனை? 3 எழுத்து தான். ஆ இ உ. இதை போன கிளாஸ் நட்டி முடிச்சாச்சு, நம்ம வேகமாக போகலாம். ஆ இ உ. சரியாம்மா? அதே போல ஐ அவ்வு இருக்குல்ல, அது என்ன பேரு? கூட்டெழுத்து. சரிங்களா? எப்படின்னா இந்த ஐ இருக்கு இல்லையா, இப்படியே சொல்லலாம். சரிங்களா? பர் ஐ ஔ, இந்த 2 எழுத்துடைய சேர்க்கை தானே இது. புரியுதாமா? இதை மொழியல் இப்படி சொல்லுவாங்க. மொழியல்ல ஐ ஔ இப்படி சொல்லுவாங்க. 2 எழுத்துடைய கூட்டு எழுத்தான இது, அதனால கூட்டெழுத்துக்கள். ஆங்கிலத்தில் இது டிப்தாங் சொல்லுவாங்க. டிப்தாங்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வேணாம். சரிங்களா? அடுத்து அந்த வரிசையில் யா வா, உடம்படு மெய். உடம்படு மெய் நான் நடத்துகிறேன் உங்களுக்கு. இது எங்கே உங்களுக்கு தேவைப்படும்னா, நான் இப்போ சொல்கிற எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சிலபஸில். புணர்ச்சியில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, யா வா. அடுத்து தமிழுக்கே ஒரு சிறப்பு எழுத்துக்கள் 5 தான். அதான் ரா ந ழ ஏ உ. ஏன் சார் பிற மொழி இல்லையா சார்? பிற மொழியில் இருந்தாலும் தமிழுக்கு ஒரு சிறப்பு எழுத்துக்கணும். இதுதான் நம்ம சொல்லுவோம். சரியா? அதே போல் இங்கே பாருங்க, வினை எழுத்துக்கள் எத்தனை? 5. ஏ யா ஆ ஓ ஏ. இந்த கவுண்ட் கொஞ்சம் ஆகிடுச்சுங்க. இது அடுத்த ஸ்லைடில் வரும் உங்களுக்கு. சுட்டெழுத்து 3, வினை எழுத்து 5, உடம்படுமை யா வா. சரியா? சிறப்பு எழுத்துக்கள் 5. இப்போ இங்க பாருங்க, சுற்றெழுத்து வந்து ஆ இ ஊ இருக்குல்ல, ஊ வந்து வழக்கம் இல்லை. வழக்கம் இல்லை. இங்க பாருங்க, அவன் இவன் உவன். சரிங்களா? ஒரு சொல்லுக்குள்ள ஆ இ ஊ இருக்குல்ல, அது பேர் தான் அகச்சுட்டு. அது பேர் தான் அகச்சுட்டு. இந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராதுல்ல, அதுதான் அகச்சுட்டு. சரியாப்பா? புறச்சுட்டு அப்படின்னா இங்க பாருங்க, ஆ பிளஸ் பையன், இ பிளஸ் பையன், ஊ பிளஸ் பையன். சரியாம்மா? இப்போ பையன்ற சொல்லுக்கு புறம் தானே, அவுட்டர் தானே ஆ இ ஊ இருக்கு. இதை நீங்க நீக்கிட்டாலுமே பொருள் தரும் இல்லை, அதுதான் புறச்சுட்டு. புரிஞ்சிச்சாமா? வார்த்தைக்குள்ள இருந்தா அது அகச்சுட்டு, வார்த்தைக்கு வெளியில் இருந்தா அது புறச்சுட்டு. நீங்க நீக்கினா பொருள் தராது, நீங்க நீக்கிட்டாலும் பொருள் தரும். புரிஞ்சிச்சாமா? சரியாம்மா? சரி. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பல வருஷமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பல நூறு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ பிளஸ் பென் அப்பென், இ பிளஸ் பை இப்பை சொல்லியிருந்தாங்க. காலப்போக்கில் ஆ வந்து அந்த, இ வந்து இந்தன்னு திரியுது, சேஞ்ச் ஆகுது. அது பேர் தான் சுட்டு திரிபு. அதுதான் சுட்டு திரிபு. அப்போ ஆ என்ன மாறிச்சு? அந்த. ஈ வந்து இந்த. ஊ வழக்கம் இல்லை, இதை விட்டுருங்க. சரியாம்மா? இப்போ எங்க சார் பயன்படும் அப்படின்னா, நீங்க படிப்பீங்க வலின மிகுமிடம் மிகாமடத்தில் நிலைமொழியில் ஆ பிளஸ் பையன் என்ன பண்ணோம்? அப்பையன். இ பிளஸ் பையன் இப்பையன். சரிங்களா?
இந்த ஆ தான் என்ன மாறிடுச்சு, அந்த மாறிடுச்சு. ஈ தான் இது பேரே சுட்டு திரிபு. இங்கேயும் ஒற்று வரும், இங்கேயும் ஒற்று வரும், புரிஞ்சுக்கணும். சரியாம்மா? நம்ம பார்த்தோம் இல்லையா, வினாடி எழுத்து பார்த்தோம்ல, ஏ பிளஸ் பென் எப்பெண். ஏ வந்து எந்தன்னு தெரியுது இல்ல, அது ஏ வினா தானே, வினா திரிபு. எப்படி இங்க ஒற்று வருமோ அப்ப அங்கேயே ஒற்று வரும். அது மாதிரி நீங்க பார்த்துக்கணும். சொன்ன இல்லையா, ஐ வந்து ஐ, ஔ, இதான் என்னது, கூட்டு எழுத்துக்கள். இங்க பாருங்க, வினாடி எழுத்து 5 சரிங்களா, ஏ யா சொல்லுக்கு முதல்ல வருதா, அவளா பிரிச்சு பாருங்க, அவள் பிளஸ் ஆ, அவளோ அவள் பிளஸ் ஓ, சொல்லுக்கு இறுதி வருதா. இந்த ஏ மட்டும் ஏன் ஒய், அவனே செய்தான், இந்த ஏ மட்டும் சொல்லுக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு இறுதியிலையும் வரும். சொல்ல பிரிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, சிலபஸ்லயே உண்டு இது சுட்டு வினான்னு. அப்போ இது தொடர்பான எல்லா விஷயத்தையும் இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா கூற்று காரணம் கேட்பாங்க இல்லையா, அங்கே கூட உங்களுக்கு மடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியாப்பா? என்ன கேட்பேன்னா, இங்கே பாருங்க, ஏ சொல்லுக்கு முதல்ல வருது, சொல்லுக்கு இறுதியும் வருது. இது சப்போஸ் மாற்றிக்கிட்டு கேட்டுருவாங்க. சரியா? இது நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலபஸ் இந்த வார்த்தை இல்லை, ஆனால் என்ன இருக்கு, நகர நகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு அப்படி இருக்குதுல்ல, அதுதான் மயங்கொலிகள். இப்போ நான் உச்சரிக்கிறேன், மனம் உச்சரிக்கிறேன், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை, அது இந்த நாவா இந்த நாவா, இதுனா ஸ்மெல்லு, இதுனா நம்ம மனசு. அப்போ எழுத்துக்கள் ஒலிக்கும் பொழுது ஒரு மயக்கம் ஏற்படுது இல்லை, அதான் மயங்கொலி. ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு, அதான். அது எத்தனை அப்படின்னா 8. எத்தனை? 8. இதை சிலபஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த நா இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவீங்க நீங்க? 3 சொல்லி சொல்லுவீங்களா? அது டாக்கு அப்புறம் தான் நா வருது, அதனால இது தன்னகரம் சொல்லணும். சரியா? ராக்கு அப்புறம் நா வருது, ரன்னகரம் தன்னகரம். இந்த லா பார்க்கறது வா மாதிரி இருக்கா, வா மாதிரி இருக்கா இல்லையா, அதனால வகர லகரம். இந்த லா வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த லா பார்க்கறதுக்கு இப்போ நான் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நகர லகரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலபஸில் டைரெக்டாக உண்டு, அதனால ஸ்கூல் புக்கில் இருக்குது, கேள்வி எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். சரியா? அடுத்து ரா வந்து சிறப்பு லகரம், ரா வந்து இடையின லகரம். ஏன் இடையின லகரம்? நம்ம தான் படிச்சுமே, கசட தப்பற வல்லினம், அதில் வா. சரிங்களா? இது நீங்கள் இதில் தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து மாத்திரை சொன்னேன். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, புள்ளி இருந்தால் அது அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இது இப்போ புள்ளி வச்சா என்ன பேர்? மெய்யின் பேர். புள்ளி இல்லைன்னா அது உயிர் மெய்யின் பேர். இது தெரியல உங்களுக்கு? புள்ளி இருந்தால் மெய், புள்ளி இல்லைன்னா அது உயிர்மெய். எழுத்தை பிரிக்கிறப்ப என்ன வரும்? ஆ வருதா? வருதாப்பா? இப்போ பாருங்க, இக்கு பிளஸ் ஆன வரும் கா, இக்கு பிளஸ் ஆன வரும் கா. இது ரெண்டுமே உயிர்மெய் தான், ஆனால் இது உயிர்மெய் குறில், இது உயிர்மெய் நெடில். புரியுதாம்மா? புரியுதாப்பா? இப்போ எத்தனை மெய் எழுத்து? 18. எத்தனை உயிர் எழுத்து? 5. உயிர்மெய் குறில் 216 மெய் எழுத்து இருக்குல்ல, அதில் 90 எழுத்து உயிர்மெய் குறில். ஒன்றும் இல்லை, 18 மெய் எழுத்தோட ஆ இ உ ஏ ஓ சேர்ந்தா உயிர்மெய் குறில். அது என்ன வரிசை வரும்? கா கி கூ கே கோ வருது இல்லையா அந்த வரிசை? வாய்ப்பாடுல அதான். இப்போ இதெல்லாம் என்ன வருங்க? இங்க என்ன வரும்? கா கி கூ கே கை கோ கா வருது இல்லையா, அது உயிர்மெய் நெடில்.
18 × 7 126. புரியுதாமா? 126 போட்டிங்கன்னா 216 வந்துடும். இது புரியுதாப்பா? மெய்யெழுத்தோட 5 குரில் சேர்ந்தா 18 × 5 90. மெய்யெழுத்தோட 7 நெடில் சேருது 126. அப்போ எத்தனை வந்துச்சு? 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்து எத்தனை? 12. மெய்யெழுத்து எத்தனை? 18. மொத்தம் எத்தனை? 30. ஆயுதம் 1. மொத்தம் 247. சரியாம்மா? இது புரிஞ்சிச்சா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேசிக் தான். இப்போ உங்கள் பேர் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்கள் பேர் சரவணன் வச்சுங்களேன். சரவணன். இந்த வார்த்தைக்கு எத்தனை மாத்திரை? இதெல்லாம் பழைய சிலபஸ் கேட்பாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? புள்ளி இருந்தால் மெய், அப்போ அரை மாத்திரை. புள்ளி இருந்தால் அரை மாத்திரை. இப்போ இது எளிமையாக சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி, அதே 1/2 டம்ளர் சர்க்கரையை போடுறீங்க, அது அரை டம்ளரை கரைஞ்சிருமா? 1 டம்ளர் ஆகுமா? கரைஞ்சிருதா இல்லையா? அதே ஃபார்முலா தான். ஏன்னா ஒரு வார்த்தையில் புள்ளி இருந்தா நீங்கள் அரை மாத்திரை கொடுத்துருங்கப்பா. அரை மாத்திரை கொடுத்துருங்க. புள்ளி இல்லைன்னா அந்த எழுத்து அப்போ உயிர்மை தானே அர்த்தம். உயிர்மை தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்க, அன்சிக்கான ஒரு வார்த்தை எழுதுறேன். இது தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் இதில் ஹா இருக்குல்ல, அது என்ன இருக்கும்? அஜ் ப்ளஸ் ஆ. சரியாமா? புள்ளி இருந்தால் தான் அரை மாத்திரை. புள்ளி இல்லைன்னா இந்த ஹா இருக்குல்ல, பிரிச்சு என்ன ஆகும்? ஆ வருதா? அப்போ இதுக்கு அந்த எப்படி இந்த உடம்புல எது இருந்தால் வேல்யூ? உயிர் இருந்தால் தான் வேல்யூ. அந்த உயிரால தான் அந்த உடம்பே இயங்குது. அப்போ அதுக்கு தான் வேல்யூ தரணும். சரியா? அப்போ ஹா புள்ளி இருக்கா? அரை. சி இருக்கா? பிரிச்சு பாருங்க. இச்சு பிளஸ் இ, அப்போ 1. கா இருக்கா? இக்கு பிளஸ் ஆ, அப்போ 2. 2 3 4 4.5 மாத்திரை. புரியுதாமா? ரொம்ப சிம்பிள். புள்ளி இருந்தால் அரை, புள்ளி இல்லையா அந்த எழுத்தை நீங்கள் பிரித்து பாருங்க மைண்டில். குறியில இருந்தால் 1 மாத்திரை, நெடிலா இருந்தால் அவ்வளோதான். அப்போ பாருங்க, சரவணன் 1 1 1 1 அரை. புரியுதா? அப்போ 4.5. புரியுதாமா? புரிஞ்சிச்சா? சரி. அடுத்து பாருங்க, நீங்கள் இங்கிலீஷ் சொல்கிறீங்க இல்லையா? ஏ ஃபார் ஆப்பிள். அந்த ஃபாருக்கு மீனிங் கிடையாது. அந்த ஏவை உச்சரிக்க அந்த ஃபார் ரைமிங் தானே. அது மாதிரி தான் இதில். எப்போ நான் சொல்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே பாருங்க, ஆ இ உ ஏ ஓ இருக்கு இல்லையா? இது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்? ஆனா ஆவன்னா சொல்கிறோம். அண்ணா சொல்கிறோம்ல. இப்போ ஆனால் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா அகரம் இகரம் உகரம் எகரம் ஒகரம். அப்போ குறிலுக்கு என்ன சொல்லணும்? கரம்ன்ற சாரியை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் சாரியை. என்ன சாரியை? எழுத்து சாரியை. ஞாபகம் வச்சுங்க. சாரியான பிறகு விளக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? சாரியை 2. அது எழுத்து சாரியை, சொல் சாரியை. ஒன்றும் இல்லைப்பா, எழுத்து உச்சரிக்க நம்ம பயன்படுத்துகிறோம்ல. எப்படி ஆங்கிலத்தில் ஃபார், இப்போ எப்படி அண்ணா சொல்கிறோம். ஆனா ஆவண்ணா சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் அந்த காலத்தில் கரம். குறிலுக்கு கரம், நெடிலுக்கு காரம். ஆகாரம், ஈகாரம், ஊகாரம். உயிர்க்கும் வரும். காகாரம், ஞாங்காரம் வருது இல்லை? கீகாரம் நெடிலுக்கும் உங்களுக்கு வரலாம். ஆனால் எஸ்பெஷலி ஐ அவருக்கு இல்லை. நீங்கள் காரமும் சொல்லலாம், ஐகாரம் அவகாரம் சொல்லலாம், ஐகான் அவுகானும் சொல்லலாம். அப்போ குறிலுக்கு வந்து கரம், நெடிலுக்கு காரம், அதில் ஐ அவு கான், ஆயுதம் வந்தால் கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்லணும். சரியாம்மா? இது நீங்கள் பிபிடி அனுப்புவாங்க, நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். சரியாப்பா? சரி. அடுத்து சொல்லுக்கு முதல் வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா?
18 மெய்யெழுத்தில் 8 எழுத்து வராது பார்த்தோம் இல்லையா? சொல்லுக்கு முதல்ல 12 உயிரெழுத்துமே சொல்லுக்கு முதல்ல வரும். சரியா? வல்லினத்தில் கா ச த ப 4 வருதா? மெல்லினத்தில் ங ஞ ந ம 4 வருதா? ய வ அதான் 10. அப்போ 12 + 10 எத்தனை? 22 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும். சொல்ல புரியுதாமா? ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? அம்மா, ஆடு, இலை, ஈட்டி, உலை, ஊதல், எண்ணெய் வருது இல்லை? அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சொல்லுக்கு இறுதியில் எத்தனை எழுத்து வரும்? 24. அதே 12 எழுத்து தான். அதே 12 எழுத்து தான். நீங்கள் மெய்யெழுத்து எத்தனை வகை பிரிப்பீங்க? மெய்யெழுத்த மெய் எத்தனை வகை மெய்யெழுத்துக்கள்? மெய்யெழுத்துக்களுடைய வகை சொல்லுங்க. மெய்யெழுத்து எத்தனை வகை சொல்லுவாங்க? எது? வல்லினம். வல்லினம் வருது இல்லையாப்பா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வருது இல்ல? மெல்லினத்தில் இங்கு 18 மெய்யெழுத்துல சரிங்களா? இது ஒரு 6 + 7 7 மைனஸ் பண்ணுங்க. 7 மைனஸ் பண்ணுங்க. எத்தனை வருது? 11 உங்களுக்கு வரும். ஒரே விஷயமா புரியுதாம்மா? இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் நீங்கள் 10th 12th படிக்கிற கான்செப்ட் தான், புதுசாக நடத்துறது இல்லை. ஆனால் எல்லாம் நீ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த கேள்வி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரலாம். சப்போஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் போயிட்டு ஆ இ உ ஈக்குவல் போட்டு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம். கரம் தப்பாக கேட்கலாம். நெடிலுக்கு காரம், ஆயுதத்துக்கு கேனம், ஐ அவுக்கு கான் அப்படின்னு கேட்கலாம். சொல்ல புரியுதாம்மா? ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. சரியா? அது மாதிரி பார்க்குறப்போ பாருங்க, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து சொன்ன இல்லையா? 3 வகை சொன்ன இல்லையா? வல்லினம் 6, மெல்லினத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து 6 + 1 7, சொல்லு கடைசியில் புள்ளி வச்சு வராது. சரியாப்பா? அப்போ 11. சரி சார், அப்போ எப்படி சார் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஆங்கிலத்தில் பாருங்க, வாக், டாக், ஸ்பீச் வருதா? அந்த இக்கில் வருது பார்த்தீங்களா? ஸ்பீச் இச்சு வருது இல்லை? பாட் இட்டு வருது இல்லை? நம்ம தமிழில் நாக் பாக்கு, நாக்கு பாக்கு, பாட்டு புற்று வருது இல்லை? அது புள்ளி வச்சு வராது, ப்ளஸ் ஊவோடு சேர்ந்து வரும். அதுதான் குறுகிய உகரம். அதான் இந்த 1. நடுத்து உங்களுக்கு இங்கே அடுத்த ஸ்லைடில் ஆக மொத்தம் 12 உயிரெழுத்து, 11 உயிர்மெய் எழுத்து. சரி, கடைசியில் தான் நான் மெய்யெழுத்து. சரியாப்பா? மெய்யெழுத்து, அப்புறம் ஒரு குறுகிய உகரம். சரியா? குறுகிய உகரம். இங்க பாருங்க, இப்போ மெய் தெரியும், அதுனா மயக்கம். இந்த மயக்கம்னா சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். சேர்ந்து வருவது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? மயங்கொலிகள் வேற, அங்கே உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு. இதுனா ஒரு மெய் பக்கத்தில் இன்னொரு மெய் வரும், அதான் மெய் மயக்கம். சிலபஸில் இல்லை, ஆனால் பேசிக் கிராமரில் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆனால் இது உங்களுக்கு வேறு வகையில் பயன்படும். இப்போ பாருங்க, அப்போ மெய் மயக்கம் அது ஒரு மெய் பக்கத்தில் இன்னொரு மெய் வரத்தான் மெய் மயக்கம். அது எங்கே வருதுன்னா சென்டராக வரும், அதனால தான் அது பேர் இடைநிலை மெய் மயக்கம். புரிஞ்சிச்சாமா? ஒரு புள்ளி வச்சு எழுத்து பக்கத்தில் மெய் எழுத்து வரும், ஆனால் ஒரு வார்த்தைக்குள்ள சென்டராக வரும், செகண்ட் லெட்டரில் தான் உங்களுக்கு வரும், அதான் மெய் மயக்கம். அது பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம் 2 வகை. எத்தனை வகை? 2 வகை. என்ன தெரியுமா? இப்போ ஓன் ஹவுஸுக்கு ரெண்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? பொதுவாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓன் ஹவுஸ் நம்ம வீடு, எப்போனா போகலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. வாடகை வீடுனா உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்போது இந்த உடல்நிலை இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, பக்கம் இக்கிக்கு வருதா? அங்கனம் இங்கு வருதா? மச்சம் இட்டிட்டு வருதா? ஒரே எழுத்து வருதா? அதான் உடல்நிலை. சரியாமா? ஆனால் 18 மெய்யெழுத்தில் 16 மெய்யெழுத்து வரும். எதை தவிர? ராவும் பக்கத்தில் அது சேர்க்காது.
நம்ம ரிலேட்டிவ் மாதிரி சேர்க்க மாட்டாங்க இல்லையா, அது மாதிரி. சரிங்களா? அப்போ ராழா இல்லாமல் 14 எழுத்துக்கள் மெய் மயக்கத்தில் எதில் வருது? உடல்நிலையில் வரும். என்ன உடல்நிலைன்னா, ஒரு மெய் பக்கத்தில் அதே மெய் வரும். அப்போ இது என்ன ஆப்போசிட்டு? வேற்றுநிலை. சரியாம்மா? வேற்றுநிலை பாருங்க, தங்கம் வருதுல்ல, இங்கு பக்கத்தில் வேற எழுத்தா வருது, இஞ்சி பக்கத்தில் வேற எழுத்தா வருது, இன்னு பக்கத்தில் வேறதா வருது, இந்து பக்கத்தில் தாத்தா வருது, இம்மு பக்கத்தில் பா வருது. இதுதான் என்னது? வேற்றுநிலை. அதில் கா சா தா பா இந்த 4 எழுத்துமே செகண்ட் எழுத்தா வந்ததுன்னா பக்கத்தில் அந்த அதுதான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். புரியுதாமா? இதை முடிச்சு போய்ங்க. எப்படி? மயக்கம் தெரியும், அது மெய் சேர்ந்து வந்தால் மெய் மயக்கம், அது இடையில வரத்தா இடையில மெய் மயக்கம். அது 2 வகை, ஒன்று உடல்நிலை, இன்னொன்று வேற்றுநிலை. ரா ழா இல்லாமல் 16 மெய்யெழுத்து உடல்நிலையில் வருது. வேற்றுநிலையில் 1/4 ஞாபகம் வச்சுங்க. கா சா தா பா அது மட்டும் உங்களுக்கு அந்த எழுத்து வந்தால் பக்கத்தில் அந்த எழுத்தான் வரணும். பாருங்க, இப்போ நான் வந்து சொல்கிறேன், பக்தி இலக்கியம் சொல்கிறேன். இது தமிழ் சொல்லே கிடையாது. இக்கு வந்தால் இக்கு தான் வரணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பத்தி இலக்கியம் தான் சொல்லுவாங்க. என்ன இலக்கியம்? பத்தி இலக்கியம் சொல்லுவாங்க. சரியா உங்களுக்கு? அப்போது ஞாபகம் வச்சுங்க, உடல்நிலையில் 16 எழுத்து வரும், ராழா வராது. வேற்றுநிலையில் 14 வரும், காசா தாப்பா வராது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் வேற்றுநிலைக்கும் பயன் தரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இன எழுத்துகள் க ங ச ஞ ட ந த ந ப ம ர ந. புரியுதாம்மா? ஒரே எக்ஸாம்பிள் தான், நீங்கள் அங்கேயும் அப்ளிகபிள் தெரிஞ்சுக்கலாம், இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, உடம்படு உடம்படு மெய். இதை நடத்தி முடிச்சுட்டு இதெல்லாமே உங்களுக்காக நான் நடத்துகிறேன். என்ன தெரியுமா இது? இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு வார்த்தை வருது. இங்கே பாருங்க, நிலைமொழி வருமொழி, நிலைமொழி வருமொழி, நிலைமொழி வருமொழி. புரியுதாப்பா? அப்போ இங்கே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது பேர் நிலைமொழி. இங்கே வார்த்தை இருக்கு இல்லையா, அது வருமொழி. நிலைமொழி கடைசி எழுத்துல இ ஈ ஐ வந்தா எப்படிப்பா? ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து இருக்குல்ல, இங்க பாருங்க, நான் இங்க எழுதுறேன், கிளி பிளஸ் அழகு. இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? தீ பிளஸ் எரிந்தது, இது நிலைமொழி, இது வருமொழி. பனை, பனை பிளஸ் ஓலை, நிலைமொழி வருமொழி. நிலைமொழியில் கடைசி எழுத்திருக்கு இல்லையா, அது பிரித்து பார்த்தோன்னா இ ஈ ஐ வருதா? வருமொழியில் எனி வவல்ஸ் வந்தால் இது மூணுத்துக்கும் யா தான் வரும். என்ன வரும்? இங்கேயும் உயிரெழுத்து, அங்கும் உயிரெழுத்து, 2 உயிர்கள் சேர்ந்து ஒரு உயிர்மெய்யை உடன்படுத்தக்கூடிய ஒரு மெய். இந்த 3 எழுத்து இல்லாமல் இங்க பாருங்க, பல பிளஸ் அழகு ஆ வருதா இல்லையா? இப்போ பல அழகு. நிலா பிளஸ் சோறு, இப்போ நிலா பிளஸ் அழகு வா வருதா? என்ன புரியுதுமா உங்களுக்கு? கடைசியில் இ ஈ ஐ வந்தா யா வரணும், மற்ற உயிர் வந்தா வா வரும். இங்க பாருங்க, நில பிளஸ் அழகு நிலவழகு, கோ பிளஸ் இல் கோயில். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் தான் வந்து எழுத்து வழக்கு, கோவில் வந்து பேச்சு வழக்கு. சரி, ஆக மொத்தம் இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க, தே பிளஸ் ஆரம் வா வருதா? இந்த ஏக்கு மட்டும் யாவ வரலாம், வா வரலாம். தே பிளஸ் இலை தே, புரியுதாம்மா? தே பிளஸ் இலை எகர வருது, தே பிளஸ் ஆரம் வகர வருது. இந்த ஏக்கு மட்டும் யாவ வரலாம், வாவும் வரலாம். சரியா உங்களுக்கு?
இங்கே பாருங்க, சிலபஸில் உண்டு என்ன உண்டு, இன எழுத்துகள். ஒரு நெடிலுக்கு ஒரு குறில், அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ. சரிங்களா? ஐக்கு வந்து ஈ வரும், அவுக்கு வந்து ஊ வரும். சிலபஸில் உண்டு. இது உயிர் எழுத்துக்கள்ல இன எழுத்துக்கள். சரி சார், எங்க சார் பயன்படும் அப்படின்னா அளபடையில் பயன்படும். நான் சொல்றேன், ராமா வா அப்படின்னு கூப்பிடுறப்போ நான் என்ன சொல்றேன், ராமா சொல்றேன்னா நான் லென்த்தா ஒழிக்கிறேன்ல, நெடியில் வருதா இல்லையா, ஆ வருதா இல்லையா, அப்போ அதுக்கு இணை எழுத்தது ஆ வரணும். ராமா வா. சரியா? இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க பாருங்க, கா ஙா வருதா, காங்க வருதா, இதை நம்ம பார்த்தோம்ல. அங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, வேற்றுநிலை மெய்மேக பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் தான் சிலபஸில் உண்டு. என்னது, இன எழுத்துக்கள். உயிர் எழுத்துலையும் உண்டு, மெய் எழுத்துலையும் இது உண்டு. சரியா? அடுத்து பார்க்குறப்போ இதுதான் உயிர்மெய் 216, ஆயுதம் 1, உயிரிழப்படை 3, ஒட்டல்லப்படையா 11 எழுத்து வரும். எத்தனை எழுத்து வரும்? 11 எழுத்து வரும் மெய் எழுத்துல. பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அடுத்து குற்றியல் எத்தனை வகை? 6 வகை. முதல்ல இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு 1 மார்க் உண்டு. பாருங்க, இகரம் குறுகுனா குறுகிய இகரம். சரிங்களா? சிலபஸில் இல்லை, விட்டுருங்க. ஐகார குறுக்கம் 3 வகை, மகர குறுக்கம் 2 வகை, அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் 2. இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இது எல்லாமே என்னது, குறுக்கம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? குறுக்கம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்க, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஆயுதம். என்ன ஆயுதம்? 3 புள்ளி வைக்கிறோம் இல்லையா, இதன் ஆயுதம். இதுக்கு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு வேறு வேறு பெயர்கள் உண்டு. இதெல்லாம் வெவ்வேறு பெயர்கள். சரியாம்மா? இது எப்படி வரும் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, இது குரூப் 2ல கேட்ட கேள்வி. இதே தான் டைரக்டாக கேட்காம டெஃபினேஷனாக அவங்கள கேட்டுருவாங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இங்க பாருங்க நான் எழுதுறேன், அத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகரம். இங்க என்ன வரும், கு சு டு து பூர் வரும். அது வல்லின உகரம். அப்படி வந்தா அது என்ன, அதான் ஆயுதம். எங்க பிறக்கும், தலையில் பிறக்கும். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து அளபடை, உயிரிழபடை, ஒற்றலபடை. சரியா? அடுத்து இங்க பாருங்க, இது சிலபஸ்ல கிடையாது, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். பழைய சிலபஸ்ல இது மெயின் கான்செப்ட். இது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. நேரசை, நிறையிசை, நேர் நேர் தேமா வருது இல்லையா, அது மாதிரி ரொம்ப சிம்பிள். அசை 2, நேரசை நிறையசை. ஒன்றும் இல்லை, ஆங்கிலத்தில் நம்ம சிலபல் சொல்கிறோம். இப்போ வாக்கிங் சிங்கிங் இருக்குல்ல, எப்படி பிரிப்பீங்க, வாக் ப்ளஸ் ஐஎன்ஜி. சரியா? அது மாதிரி தான். முதல்ல இங்க பாருங்க, எழுத்துக்கள் சேர்ந்தது, பல எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகும். இது சொல்லா. சரி, அப்ப இது சொல்லா. அப்ப சொல்லுனா சேர்ந்தா மட்டும் கிடையாது, பொருள் தரணும். இப்போ அதை அசை பிரிக்கிற நான் எப்படி பிரிப்பேன்னா இப்படி தான் பிரிப்பேன். ஏன்னா ரூல் உண்டு. இங்க பாருங்க, தனிக்குறில் பிளஸ் ஒற்று, தனி நெடில் பிளஸ் ஒற்று வந்தா அது நேரசை. இதுவும் நேரசை, இதுவும் நேரசை. நேர் நேர் தேமா. புரியுதாம்மா? புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்போ கவனிங்க, தனிக்குறில் பிளஸ் ஒற்று, தனி நெடில் பிளஸ் ஒற்று வந்தா நேரசை. புரிஞ்சிச்சாப்பா? சரியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லை மேம், நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இப்போ க கி கு கே கோ, இது என்ன வரிசை? உயிர்மை குறில் தானே, அந்த வர்றீங்க. கா கி கு கே கை கோ கவ் வருதுல்ல, அது உயிர்மை
நெடில் வரிசை, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 2 குறில் எழுத்து வருது இல்ல, அப்போ இரு குறில் பிளஸ் ஒற்று. புரியுதா? ஒற்றுனா புள்ளி எழுத்து, மெய் எழுத்து. குறில் நெடில் பிளஸ் ஒற்று. இப்ப சொல்ல கலா, கலா சொல்றேன். இது கலா. நான் என்ன பண்றேன்? கலாம்னு எழுதுறேன். அப்போ இரு குறில் பிளஸ் ஒற்று, குறில் நெடில் பிளஸ் ஒற்று வந்தா நிறையசை. புரியுதாமா? இது ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். குறில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று. இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று நிறையசை. சரியாம்மா? இது நீங்க இதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, இதுதான் அளபடை. நான் சொன்னேன் இல்லையா, நெடிலுக்கு குறில் வருது. நான் சொன்னா உங்களுக்கு சொன்னல கண்ணா, இந்த எக்ஸாம்பிள் சொன்னல, இதுக்கு பேர் தான் இன எழுத்துகள். இன எழுத்துகள் அப்படி சொல்லிக்கலாம். அளபடையில் நெடில் அளபெடுத்தா அதுக்கு பேர் என்ன வரணும்? குறில் வரணும். இப்போ நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. அப்போ உயிரிழப்படை எத்தனை மாத்திரை? மாத்திரையும் 3, வகையும் 3. மாத்திரையும் 3, வகையும் 3. இது சிலபஸில் இல்லை, நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். சரியாம்மா? சிலபஸில் இல்லை. சரிங்களா? அந்த உயிரிழப்படையை பாருங்க, சொல்லுக்கு முதல்லையும் வரும், சொல்லுக்கு இடையிலையும் வரும், சொல்லுக்கு இறுதியிலையும் வரும். சரியா? சிலபஸில் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த அளபடையை பார்த்தீங்கன்னா செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. நான் இங்கேயே முடிச்சு விட்றேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இந்த 7 எழுத்துக்கள்ல எதனா வரலாம், அதான் செய்யுளிசை. இன்னிசைக்கு ஊ தான் வரும், ஷார்ட்கட் அதுதான். என்ன வரணும்? ஊ. அதாவது பாருங்க, கொடுப்பதும் வரும். வரக்கூடாது. இந்த தூ இருக்குல்லப்பா, அதில் குறில் வந்து நெடிலா மாறுறப்ப அதுக்கு ஊக்கு எது ஃப்ரெண்டு? ஊ. ஊ வந்தா அது இன்னிசை. புரியுதாம்மா? சொல்லிசை இருக்குல்ல, அதுக்கு இங்க பாருங்க, ஐக்கு ஃப்ரெண்ட் எது? இ. ஈக்கு ஃப்ரெண்ட் எது? இ. இந்த எழுத்து வந்தா அது சொல்லிசை. புரியுதாப்பா? அப்போ நெடில் எழுத்து எது வேணாலும் இதுல வரலாம். இந்த இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. எதில்? இதுலேயே இப்போதான் படித்தோம், குறில் குறில் ஒற்று படிச்சுமா இல்லையா? அது மாதிரி இந்த அளபடை இருக்கு இல்லையா, அளபடியை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் அசையா மாறிடும். எப்படி மாறிடும்? இங்க பாருங்க, தெய்வம் தொழால் குறள் உண்டு, திருக்குறள்ல வருது. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய் என பெய்யும் மழை. இது என்ன விளக்கு தெரியுமா? தெய்வம் தொழால், கடவுளை வணங்காவிட்டாலும் தன் கணவனை வணங்கினால் பெய் என்றால் பெய்யும் மழை. இது அந்த காலத்துக்கு ஓகே. சரிங்களா? அப்போ கொழுநன் அப்படின்னா அந்த காலத்துல கணவன். அது என்ன ஆச்சுன்னு, கொழுநன் கொழுநன் கொழுந்தன் 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 மாறி மச்சினனை குறிக்குது. புரியுதாம்மா? அப்போ என்ன வருது? இப்படி வரா திருக்குறள்ல, இந்த மாதிரி வராது. ஏன் வராது? யோசிச்சு பார்த்தீங்க நீங்காச்சு. நீங்க தலை பிரிக்கிறப்ப ஷார்ட் ஆகும். ஒரு வேர்டுனா 2 அசை இருக்கணும். எத்தனை அசை இருக்கணும்? இங்க பாருங்க, இது குறில் தானே, குறில் தானே, இது நெடில் தானே, ஒற்று தானே. நம்ம பார்த்தோம் இல்ல, கலாம் குறில் நெடில் ஒற்று பார்த்தோம் இல்ல. அப்ப இது ஓரசை தானே, நிறையசை, நிறையசை. புரியுங்களா? ஒரு தமிழ்ல சிங்கிள சிங்கதமா வரணும், ஒரு பாடல்ல கடைசியா வரணும், வேற எங்கேயும் வரக்கூடாது, வேற எங்கேயும் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சார் ஏன் சார் வரக்கூடாது கேட்கலாம் இல்ல? ஏன் வரக்கூடாதுன்னா நான் விளக்க சொல்றேன் பாருங்க. இப்ப நான் எழுதுறேன், கற்க கசடர கற்பவை எழுதிட்டோமா. நான் ரீசன் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, குறில் குறில் ஒற்று சொன்னேன்ல. என்ன பண்றேன்னா அது பிரிக்கிறேன். குறில் ஒற்று வருதா, தனிக்குறில் வருதா,
பாலும் ஞாபகம் வச்சுக்கண்ணா, குறில் குறில் ஒற்று, நெடில் வந்தா நேரசை. அப்போ இதுவும் நேரசை, இதுவும் நேரசை. இரு குறில் நிறையசை, இரு குறில் நிறையசை, குறில் ஒற்று நேரசை, குறில் நெடில் ஒற்று நிறையசை வருதா? அப்படி என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஏன் எழுதி போட தெரியுமா உங்களுக்கு? தலை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தலை. எந்த தலை? இந்த தலை. அது எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு வார்த்தையில கடைசி சிலபல், அடுத்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் சிலபல், கடைசி சிலபல், இப்படிதான் பார்க்கணும். புரியுதாப்பா? இங்க ஒரே ஒரு வேர்டு வந்து எப்படி பார்க்கறது? சொல்றது புரியுதா? உங்களுக்கு புரியல இல்ல மேம்? உங்களுக்கு புரியல இல்ல? உங்களுக்கு சரி. இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்கக்கா. என்ன ஃபார்முலா? குறில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று, இப்படி வந்தா நேரசை. சரியாப்பா? இப்போ கவனிங்க, இரு குறில், இரு குறில் ஒற்று, குறில் நெடில் குறில் நெடில் ஒற்று, இப்படி வந்தா அது பேரு நிறையசை. சரியாம்மா? இப்போ நீ கேட்கலாம், ஏன் சார் சிங்கிள் அசை ஏன் சார் கடைசியா வரணும், வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னா? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, நீங்க தலை பார்க்க முடியாது. இந்த கவனிங்க, இப்போ தலை என்ன தெரியுமா? ஒரு வேர்ட்னா தமிழ்ல கம்பல்சரி 2 சிலபல் இருக்கணும். கடைசியா தான் சிங்கிள் சிலபல் இருக்கலாம். சொல்ல புரியுதா? இப்போ ஏன் சார் அப்படின்னா, இங்க பாருங்க, தலை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது ஒரு வார்த்தையா? ஒரு வேர்ட்ல 2வது அசை, அடுத்த வேர்ட்ல ஃபர்ஸ்ட் அசை, 2வது அசை ஃபர்ஸ்ட் அசை, அப்படிதான் பார்க்கணும். எது? தலை. புரியுதா? இப்போ நான் குரல் எழுதுறேன். இப்போ நான் எழுதுறேன், ஒரே செகண்ட் இருங்க. இங்க பாருங்க, நான் பிரிக்கிறேன். இது நேர், இது நேர். இது பாருங்க ஒரு வார்த்தையா இருக்கு பாருங்க. இப்போ இங்க தலை பார்க்கலாம், ஆனா இங்க தலை பார்க்க முடியாது. அப்புறம் வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாரு, இந்த நெடியில அளவெடுக்க வைக்கிறார். அப்ப என்ன வரும்? தொழா நெடிலுக்கு என்ன வரும்? அல் வரும். இப்போ இப்படி பிரிப்பாங்க. திருக்குறள் இப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க, நான் சொல்ற ஒரு வார்த்தையில கடைசி அசை, அடுத்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் அசை, அப்படி பார்க்கலாம். இதனாலதான். புரியுதா உங்களுக்கு? குரல்லே சிங்கிள் அசையா இருந்தா எப்படி பண்ண முடியும்? அப்ப அதப்படி என்ன பண்றாங்க, நீட்டிச்சு ஒரு சிலபல் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றாங்க. அப்போ இந்த சிலபல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அசையா நின்றோம். அப்படி இருந்தா அது செய்யுளிசை. புரிஞ்சிருச்சுங்களா? 2 அசை போட்டாதான் அது கரெக்டா வரும். அப்படி வந்தா அது செய்யுளிசை. சரி சார், அப்ப இங்க வருதுங்களா சார் கொடுப்பதும்? இப்படி வராது. நீ பிரிக்கலாம். இருக்குறில் ஒற்று, இருக்குறில் ஒற்று நிறையசை பிரிக்கலாம். தப்பு கிடையாது. இங்க மிஸ்டேக், தப்பு வந்துருச்சு, நம்ம சரி பண்றோம். இங்க தப்பு கிடையாது. ஆனாலும் என்ன பண்ற புலவர் ரைமிங்காக என்ன பண்றாரு, குறில் இருக்குது இல்லையா, அது நெடில் ஆகும். நெடில் அளவெடுக்கிறப்ப கொடுப்பதும் அப்படியே வர்றப்ப அப்படி வரும். அப்ப என்ன பண்ணணும்? புரியுதாமா? இப்ப அளபடி பார்க்கறப்ப இரு குறில் ஒற்று, குறில் நெடில் தனி, இதுவும் நிறையசை, இதுவும் நிறையசை, இது நேரசை. புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? அளபடை இல்லைன்னா 2 அசையா இருக்கும். அளபடை நீ போட்டீங்கன்னா 3 அசையா இருக்கும். 100க்கு 100 ஊதான் வரும். அதான் இன்னிசை. புரிஞ்சிச்சாப்பா? ரொம்ப சிம்பிள். அங்க அளபடை நீக்கிட்டா 1 அசையா மாறும். அப்ப அது செய்யுளிசை. அளபடை எடுத்துட்டீங்கன்னா 2 அசையா மாறிடும். அது இன்னிசை. 100க்கு 100 என்ன வரும்? ஊதான் வரும். சொல்லிசையில ஐக்கு பேரு, ஈக்கு பேரு, இதுதான் வரும். வேற எதுவும் வராது. இங்க பாருங்க, நசை. எதுமா? நசை.
நசை அப்படின்னா விருப்பம் சொல்லு. எது? விருப்பம். அந்த சொல்லு என்ன ஆகும்? அடுத்த வார்த்தையோட பொருள் தரல. ஒரு திருக்குறள் உண்டு, என்ன உண்டு தெரியுமா? உரநசை, உரநசை உள்ளம் இருக்கு. இது என்னது? நசை. அதாவது விருப்பம், உள்ளம், பொருள் கனெக்ட் ஆகல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பெயர் சொல்லாருன்னா பொருள் வந்து கனெக்ட் ஆகல, அது என்ன வரும்? உரநசை. நசைனா அந்த விருப்பம் என்ன மாறும்? விரும்பி அப்படின்னு மாறும். உன்னை விரும்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன்னு வரும். ஆக மொத்த இந்த எழுத்து வந்தா அது என்னது? சொல்லிசை. புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சரியாம்மா? இதெல்லாம் நம்ம நடத்தியாச்சு. பாருங்க, இங்க பாருங்க, அளபடை இல்லைன்னா 2 அசையா இருக்கும், அளபடை போட்டீங்கன்னா 3 அசையா இருக்கும். சரியாம்மா? பாருங்க, 2 அசையா இருக்கா, ஆனா 3 அசையா இருக்கா, என்ன வருது? அதுதான். சரியா? சொல்லிசை பாருங்க. நசை என்ன மாறுது? நசை. புரியுதா உங்களுக்கு? தழி, தழியி வந்தா அது சொல்லிசை. சரியா? ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, ஒரு பெயர் சொல் வினையச்சமா மாறக்கூடிய அளபடை எது? இதுதான். எது? சொல்லிசை. பெயர் சொல் என்ன மாறுது? வினை சொல்லா மாறுது. அது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சு. அடுத்து பாருங்க, நான் சொன்ன மெய்யெழுத்து 18, அதில் 10 மெய்யெழுத்து பிளஸ் ஒரு ஆயுதம், மொத்த எத்தனை எழுத்து? 11 எழுத்து தான் ஒற்று அளபடையா வரும். ஒற்று அளபடையா வரும். சரிங்களா? பாருங்க, வல்லினம் இல்லை. பாருங்க, வல்லினம் இல்லை. வல்லினம் எத்தனை? 6. சரிங்களா? அடுத்து என்ன இல்லை? ர, ழ. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 8 எழுத்து வராது. அப்ப மற்ற எத்தனை? 10. சரிங்களா? சரி, இப்போ அளபடினா என்ன பாருங்க. இங்கு பார்த்துட்டு இங்கு வருதா? இங்குக்கு ஒரு அரை மாத்திரை, இங்குக்கு ஒரு அரை மாத்திரை. அப்போ ஒற்றளபடி எத்தனை மாத்திரை? 1. புரியுதாம்மா? இந்த மாதிரி ஞன நமன ய ல வ ல 6 நாளும் 10 எழுத்து வரும், 8 எழுத்து வராது. ஒற்றளபடி அப்புறம் ஆயுதம் வரும். எத்தனை மாத்திரைனா? ஒரு மாத்திரை. புரிஞ்சிச்சா? என்ன வராது? வல்லினம் 6 ஒற்றளபடியில் புள்ளி வச்சு தான் வராது. இடையினத்தில் ரா ழா வராது. இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே. இந்த ரா ழா எங்கே வர சொன்ன ஞாபகம் இருக்கா? மெய்மயக்கம். அதில் பக்கம், மச்சம், பட்டம் சொன்னமா இல்லையா? ஒரு எழுத்து பக்கத்தில் அதே எழுத்து வந்தால் அது உடைநிலை சொன்னா, அங்கே எது வராது? ராவழாவும் வராது. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஒற்றளபடை. சரியாம்மா? அடுத்து பாருங்க, இதை நம்ம முடிச்சு கொஞ்சம் பிரேக் விடுவோம். இங்க பாருங்க, உகரம் குறுகினா அதுதான் குறுகிய உகரம், குற்றியல் உகரம். நான் நிறைய நடத்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கவனிங்க, ஒண்ணுமே இல்லை. இதுதான் உ, இதுதான் உ. வல்லினம், மெல்லினம், இடையினம். மெல்லினம் தெரியும், வல்லினம் தெரியும். என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு பிளஸ் ஊ சேர்ந்து என்ன வரும்? பூ, சு, டு, துப்புரு வரும். மெல்லினம் சேர்ந்து என்ன வரும்? மு, நு, 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 மு, நு வரும். இடையினம் வந்தா யு, ரு, லு, உ, ரு, லு வரும். புரியுதாம்மா? அப்போ இந்த ஊ இருக்குல்ல, மெல்லினம் இடையினம் அதோட சேர்ந்தா முழுசா ஒலிக்கும். எப்படி ஒலிக்கும்? வரவு ஊ வருதா? பல்லு லூ வருதா? மண்ணு, தின்னு, அம்மு, கடைசி எடுத்து பாருங்க, அந்த ஊ முழுசா ஒலிக்கும். ஆனா வல்லினம் இருக்கு இல்லையா? இக்கு பிளஸ் ஊ கு, இச்சு பிளஸ் ஊ சு. ஒரு வார்த்தையில இந்த எழுத்துக்களோடு சேர்ந்ததான் அந்த ஊ குறுகி ஒலிக்கும். அது பேர் தான் குற்றியல் உகரம். அது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு சேர்ந்ததுனாகும் ஒலிக்கிறப்ப அந்த கடைசி ஊ இருக்குது இல்லையா,
இக்கு பிளஸ் கூ சு டு தூப்புர் வருது இல்லையா, அங்க குறுகி ஒலிக்கும். அதுக்கு பேர் தான் குறுகிய உகரம். அது பார்த்தீங்கன்னா 6 வகை. வன்தொடர், சரிங்களா, மென்தொடர், இடைத்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர். சரியா? இப்போ அது எப்படி தான் சொல்றது? ரொம்ப சிம்பிள். நான் எல்லா வகுப்பும் சொல்றது தான். இங்க ஒரே மாவு டிஃப்ரெண்ட் தோசை, ஒரே மாவு டிஃப்ரெண்ட் தோசை. அப்போ ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அது அந்த உகரம் குறுகிய உகரமா இல்லை முழுமையான உகரமா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் லாஜிக் இருக்கு. சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா? அந்த அந்த வார்த்தையில கடைசி எழுத்து பாருங்க. கடைசி எழுத்து கு சு டு து பு ரு இருந்தா அது மேக்சிமம் என்ன உகரம்? குறுகிய உகரம். கடைசி எழுத்து வந்து நூ மூ நூ நூ மூ நூ யூ ரு லு ஊ ரு லு இருந்தா அந்த வார்த்தை முழுமையா ஒலிக்கும். முற்றியல் உகரம். இப்ப துணிவு ஒரு படம் வந்தது இல்லை இல்லையா? துணிவு கடைசி எழுத்து உகரம் வருதா? அப்போ இது என்ன உகரம்? இடையன உகரம். அம்மு மூ வந்து மெல்லின உகரம். தின்னு மெல்லின உகரம். சரியா? மண்ணு மெல்லின உகரம். புரியுதாப்பா? அப்ப இதெல்லாம் முழுசா ஒழிச்சா அந்த உகரம் முற்றியல் உகரம். எத்தனை மாத்திரை? ஊக்கு எத்தனை மாத்திரை? ஊக்கு. இப்ப பாடத்துக்கு வந்துடுவோம். இங்க பாருங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னா, ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து வல்லின உகரமா இருக்கணும். இருக்காப்பா? வல்லின உகரமா இருக்கணும். அந்த எழுத்து பக்கத்துல வல்லினம் இருந்தா அது வன்தொடர், மெல்லினம் இருந்தா அது மென்தொடர், இடையினம் இருந்தா அது இடைத்தொடர். புள்ளி வச்சு எழுத்திருக்காமா? புள்ளி வச்சிருக்கா? புள்ளி இல்லைன்னா அது உயிர் தொடர். ஏன்னா மெய்யை எது இயங்க வைக்குது? உயிர் தானே. இப்ப ழா இருக்குல்ல, ழா வைப்பீங்க. ரா வாரிசு கடைசி வந்துருச்சா? ரீ பிரிங்க. இரு பிளஸ் இ. வரலாறு, சரிங்களா? லா பிரிங்க. இல் பிளஸ் ஆ. தெரியாது வருதா? அப்போ கடைசி எத்தனை வரணும்? கு சூடு துப்புரு வல்லின உகரமா இருக்கணும். அது பக்கத்துல வல்லினம் வந்தா வந்து புள்ளி வச்சிருந்தா வல்லினம், மெல்லினம் வந்தா மெல்லினம், இடையினம் வந்தா இடையினம். புள்ளி இல்லைன்னா அது உயிர் மெய்த்தானே, உயிர் தொடர். ஆயுதம் இருந்தா ஆயுதத்தொடர். இப்ப இந்த வகையில பாருங்க, 3 எழுத்து இருக்கா பாருங்க. 3 மோர் தென் 3 இருக்கா? ஆனா இந்த வகை மட்டும் பாருங்க 2 எழுத்தா இருக்கும். இங்க ஒரு ரூல் ஆட் பண்ணிக்கணும். 2 எழுத்தா இருந்ததுன்னா கடைசி எழுத்து அதே ரூல். காமன் ரூல் என்ன காமன் ரூல்? பொது விதி என்ன? கடைசி எழுத்து வல்லின உகரம் வரணும். ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்போ அது என்ன வகை? நெடில் தொடர் குட்டி வகை. புரிஞ்சிச்சாப்பா? இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் பிரேக் போயிட்டு வாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு எங்க பயன்படும்? எங்க பயன்படும் அப்படின்னா, வல்லின மிகுமிடம் மிகாமிடத்தில் நீங்கள் குறைந்தது நீங்கள் ஒரு 30 ரூல்ஸை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். எது இது வந்து சிலபஸ்லையும் இல்லை, இது தேவையும் இல்லை. எது? குறுகிய இகரம். ஆனால் நம்ம என்ன பார்த்த முன்னாடி குறுகிய உகரம். சரியா? இப்போ இங்க பாருங்க. பட்டு, பட்டு பிளஸ் சேலை, நீங்க பட்டு சேலை இச்சு போடுறீங்க. கடித்து பிளஸ் தின்றேன், கடித்து தின்றேன் இத்து போடுறீங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னா, என்ன ஒரு விதி அப்படின்னா, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈற்றுல கு சூடு தூப்புர் வந்துருச்சா? வருமொழி முதல்ல க ச த ப வந்துருச்சா? அப்ப நான் என்ன சொன்னேன்?
ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து வந்து கூ சூடு துப்புரு இருந்தால் அந்த பக்கத்து எழுத்து பார்க்கணும்னு சொன்னா அப்போ வல்லினமா அப்போ இது வன்தொடர் குற்றியல் உகரம். வருமொழியில பெயர்ச்சொல் சேலை என்பது ஒரு பெயர்ச்சொல், தின்றேன் என்பது ஒரு வினைச்சொல். அப்போ நிலைமொழியில வன்தொடரா இருந்து வருமொழியில பெயர் சொல்லா இருந்தாலும் ஒற்று வரும், வினைச்சொல்லா இருந்தாலும் ஒற்று வரும். இது வந்து ஒரு ரூல். 30 ரூல்ஸ்ல இது வந்து ஒரு ரூல்ஸ். இப்ப என்ன பண்றீங்கன்னா குரங்கு பிளஸ் குட்டி என்ன போடுவீங்க? சேர்த்து எழுதுறப்போ குரங்கு குட்டி வரும். ஏன்னா குரங்கு என்பது என்ன உகரம்? மெல்லின உகரம். வருமொழியில பெயர் சொல், அதனாலதான் இங்க வல்லினம் மிகுது. புரிஞ்சிச்சாப்பா? இது வன்தொடர் பெயர் சொல்லோ வினை சொல்லோ ஒற்று நீங்க போட்டுறீங்க. ஆனா இங்க மென்தொடர் வருமொழியில பெயர் சொல் வந்தாதான் ஒற்று வருது. நீங்க போயிட்டு குரங்கு சென்றது நீங்க ஒற்று போடக்கூடாது, ஏன்னா இது வினைச்சொல். எதமா வினைச்சொல். புரியுதா? இது வந்து 30 ரூல்ஸ்ல இது ஒரு ரூல்ஸ். சரியாம்மா? சரிங்களா? சரி. அதே போல வயிறு பிளஸ் பசி என்ன வருது? வயிற்று பசி வருதா? அப்புறம் என்னது இப்போ வருது இல்ல? ஏன் வருது அப்படின்னா வயிறு என்பது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். என்னம்மா? ஏன்னா கடைசி எழுத்து வல்லின உகரம் இருக்கணும், பக்கத்து எழுத்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருந்தா வன்தொடரு, மெல்லினமா இருந்தா மென்தொடரு, இடையினமா இருந்தா இடைத்தொடரு, புள்ளி இல்லைனாவே அது உயிர்த்தொடர். அப்போ நிலைமொழியில உயிர்த்தொடரா இருந்து வருமொழியில கா சா தாப்பா வந்தா அங்க என்ன வரணும்? இது பேரு உயிர்த்தொடர் குற்றியல் உகரத்துல வல்லினம் மிகும். அடுத்து வயிறு ரூ இருக்கு இல்லையா, அது டபுள் ஆகுது பார்த்தீங்களா, ரெட்டிக்கும். சரி, இப்போ நாடு பிளஸ் பற்று. நாடு பிளஸ் பற்று ரெண்டு எழுத்து வந்திருக்கா? கடைசி எழுத்து வந்து வல்லின உகரம் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் எழுத்து நான் இது வந்திருக்கா? அப்போ நாட்டுப்பற்று மாறுது இல்லையா? அப்போ நிலைமொழியில நெடில் தொடர் உயிர்த்தொடர் வர்றப்ப டபுளிங் ஆகும், ஒற்று வரும். இது வந்து இன்னொரு ரூல்ஸ். சரியாமா? ஒன்று வன்தொடராக இருந்து பெயரோ வினையோ வல்லினம் போட்டுடணும், மென்தொடராக இருந்து வருமொழி பெயராக இருந்தால் போடணும், வினையாக இருந்தால் போடக்கூடாது. ஈவன் வறுமொழியில கா சாத்த வந்தாலும் போடக்கூடாது. வயிறு பிளஸ் பசி வயிற்று பசின்னு வருது, இந்த இரு டபுள் ஆகுது, இப்பு வருது, ஏன்னா இது வந்து உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். நாடு பிளஸ் பற்று நாட்டுப்பற்று வருது, ஏன்னா நாடு வந்து நெடித்தொடரு, அப்ப அந்த இட்டு டபுள் ஆகுது, இப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது மாதிரி ரூல்ஸ் வந்து 30 ரூல்ஸ் இருக்கு. எங்க வரும் 30 இருக்கு, எங்க வராதுன்னு 30 இருக்கு. இந்த 60 ரூல்ஸ் நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி அங்க டிக் பண்ணலாம். சார் நீ கேட்கலாம், சார் என்ன சார் 60 ரூல்ஸ் இருக்கு சார், என்ன சார் மனதாச்செல்லாம் பேசுறீங்க? 1.5 மார்க் தான் சார் ஒரு கேள்விக்கு. 1.5 மார்க் தானே. 1.5 மார்க்ல நீங்க 1.5 லட்சம் பேரை முன்னாடி போகலாம், 1 லட்சம் பேருக்கு முன்னாடி போகலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்? நான் இப்போங்களா சொன்னேன், சிலபஸை பிரிண்ட் எடுத்து வாங்கணும். எடுத்து வந்தீங்களா பிரிண்ட்டு? சிலபஸ் பிரிண்ட் எங்கே இருக்கு? ஜிஎஸ் எடுத்தீங்களா? தமிழ் எடுத்தீங்களா? அதை படித்து பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சிலபஸில் இருக்கிற வார்த்தை என்ன? சுட்டு, வினா, மயங்கொலி, ஒருமை பன்மை, மயக்கம், இன எழுத்துகள், சரிங்களா? அது மாதிரி வல்லின மிகுமிடம், அது மாதிரி வார்த்தை ஃபுல்லாக ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ரூல்ஸ் எங்கே வருது? வல்லின மிகுமிடம் மிகாமிடம், உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். சரியா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, நான் சொல்லிட்டேன் ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து மெல்லின உகரம் இடையின உகரமாக இருந்தால் முழுசா ஒலிக்கும், அதுக்கு பேரு முற்றியல் உகரம். சரியாம்மா? இப்போ பொது பிளஸ் தமிழ் இல்லை பொது பிளஸ் தேர்வு ஏன் போடுறீங்க? இத்து போடுறீங்களா இல்லையா? இத்து போடுறீங்கல்ல, ஏன்னா இந்த 2 எழுத்து இருக்குல்ல, இதுவும் முற்றியல் உகரம், இதுவும் முற்றியல் உகரம். 2 எழுத்தா வந்ததுன்னா என்ன ரூல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம்? கு சு டு துப்புரு இருக்கணும். இங்க வந்துருச்சா? ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து என்னவா இருக்கணும்? நெடிலா இருக்கணும். ஆனா இந்த எழுத்து பிடிச்சு பாருங்க, இப்பு பிளஸ் ஓ குறில் தான் வருது. அதான் அப்படி வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படி வந்தாலும் இங்க நெடில் வந்துருச்சு, ஆனா இங்க என்ன வரணும்? கு சு டு துப்புரு வரணும். அது வரல. புரியுதாமா? புரிஞ்சாமா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி. பொது பிளஸ் தமிழ் நம்ம இத்து போட்டு எழுதுறோம், பொது பிளஸ் தேர்வு இத்து போடுறோம். ஏன்னா பொது இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, இப்போ ஆடு, நாடு, சரிங்களா, தேடு, இது எல்லாம் என்ன உகரம்? நெடில் தொடர் குறுகிய உகரம். புரிஞ்சிச்சா? ஏன்னா கடைசி எழுத்து கு சூடு துப்பு இருக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்து லென்த்தா இருக்கணும், நெடிலா இருக்கணும். அது உயிராகவும் இருக்கலாம், உயிர்மெய்யாகவும் இருக்கலாம். இது புரிஞ்சிச்சாமா? வெரி சிம்பிள். 2 எழுத்தா இருந்ததுன்னா கடைசி எழுத்து குற்றியல் உகரம் 6 வகை இருக்குல்ல, 6 வகைக்குமே கடைசி எழுத்து வல்லின உகரம் தான் வரணும். 2 எழுத்தா இருந்ததுன்னா உகரம் வரணும், ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ்ல ஏதாவது ஒன்று ஸ்கிப் ஆச்சுனாலுமே அந்த உகரம் வந்து முழுசா ஒலிக்கும். அதுக்கு பேர் தான் முற்றியல் உகரம். எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை தானே. இப்ப பாருங்க, பொது பிளஸ் தமிழ் நீ சொல்லலாம், சார் வந்துருச்சு சார், ஆனா போ இருக்குல்ல, அது குறில், இதுதான் நெடில். சரியாமா? அதே மாதிரி 7 வருது இல்ல, கடைசி எழுத்து இங்க இங்க உகரம் வந்துருச்சு, இங்க நெடில் வரல, இங்க நெடில் வந்துருச்சு, இங்க என்ன வரணும்? கு சூடு துப்புரு வரணும். புரியுதா? சரியாமா? அப்போ இதுவும் முழுசா ஒலிக்கும் இந்த உகரம், இந்த உகரம் முழுசா ஒலிக்கும். அதனால தான் இத்து நம்ம போடுறோம். புரியுதா கடா? புரியுதா? சரியாம்மா? இப்போ ஒரு வார்த்தையில எந்த எழுத்து, அதாவது மெலின உகரம் இடையின உகரம் இருந்தா அந்த வார்த்தைக்குள்ள கடைசி எழுத்து இருக்குல்ல முழுசா ஒலிக்கும். இங்க பாருங்க, பசு, தபு, பொது. உடனே சார் சார் வந்துருங்க சார், வந்துருங்க சார், கடைசி எழுத்து வல்லின உகரம். அவசரப்படக்கூடாது, ஃபர்ஸ்ட் எழுத்து நீங்க யோசிக்கணும். பா குறில் தானே, தா குறில் தானே, போ குறில் தானே, நமக்கு என்ன வரணும்? என்ன? அப்ப இதுவும் முழுசா தான் ஒலிக்கும். புரியுதா? ஆனா துணிவும் முழுசா தான் ஒலிக்கும். சரியாமா? ரொம்ப சிம்பிள். அது எத்தனை எழுத்தோ கடைசி எழுத்து வந்து இந்த எழுத்து வந்தா அந்த முழுசா ஒலிக்கும். 2 எழுத்தா இருந்ததுன்னா என்ன? கடைசி எழுத்து கு சு டூத்துப்பு இருக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலுமே அந்த வார்த்தை முழுசா ஒலிக்கும். எப்படி? பசு, தபு, அது என்ன உகரம்? முற்றியல் உகரம். புரிஞ்சிச்சாமா? சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ஐ குருவனா ஐகார குறுக்கம் சொன்னல, குறுக்கம் 6. 2 பார்த்துக்கிறோம், குறுக்கிய உகரம் பார்த்துட்டோம், குறுகிய இகரம் ஸ்கிப் பண்ணிட்டோம், வேணாம், சிலபஸில் கிடையாது. சரிங்களா? ஐ குறுகனா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, 5 மொழிக்கு முதல்ல ஐ குறுக்குது பார்த்தீங்களா? ஐ 2 மாத்திரை தானே, அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை ஒலிக்கும். மொழிக்கு இடையில இல் பிளஸ் ஐ வருது இல்ல, 1 மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரை ஒலிக்கும். குழந்தை,
ஐ வருது இல்ல, கடலை, சுடலை, மிடலை வருது இல்ல, ஒரு மாத்திரை குறைஞ்சி ஒரு மாத்திரை ஒலிக்கும். ஐகார குறுக்கம் 3 வகை. சொல்லுக்கு முதல்ல மட்டும் ஆஃப் குறைஞ்சி 1 ஒலிக்கும், இடையிலையும் கடைசியிலையும் 1 குறைந்து 1 ஒலிக்கும். ஔகார குறுக்கம் அவு இருக்கு இல்லையா, ஔவையார், மவ்வல், இந்த அவு இருக்கு இல்லையா, அரை மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரை ஒலிக்கும். மகர குறுக்கம் பாருங்க, போலும் லா வருது இல்ல, இதெல்லாம் என்னவா மாறும், அடுத்த லெவல்ல நகரமா மாறும். மருளும் இருக்கு இல்லையா, அது என்ன மாறும், நகரமா மாறும். இப்ப இந்த வார்த்தை உச்சரிங்க, போன், வரும். இம்மு லைட்டா குறுகுது இல்லையா, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, கால் குறைஞ்சி கால் ஒலிக்கும். புரியுதாமா? ஆயுத குறுக்கம் இங்க பாருங்க, கற்றீது, எதுமா, கற்றீது, முக்டீது. இந்த ஆயுதம் இருக்குல்ல, இதுக்கும் அரை மாத்திரை தான், கால் மாத்திரை குறைந்து கால் மாத்திரை ஒலிக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ இங்க பாருங்க, எக்கு, ஞாபகம் வச்சுங்க, இங்க ஆயுதம் குறுகி ஒலிக்கல, எக்கு ஊதா குறைந்து ஒலிக்குது. இதுக்கு பேரு ஆயுதத்தொடர் குற்றி லுகரம். ஆனா இங்க கற்றீது முக்டீதுன்னு ஆயுதம் குறுக்குது, அதனால அது ஆயுத குறுக்கம். இது எங்க நம்ம பார்த்தோம்ல, வன்தொடர் வந்தா வலினம் வந்தா வன்தொடர் குறுகிய உகரம், அதில் வரக்கூடிய ஆயுதம். இங்க ஆயுதம் குறுகல, உகரம் தான் குறுகுது. இது ஆயுத தொடர் குறுகிய உகரம், ஆனா இது ஆயுத குறுக்கம். புரியுதாப்பா? சரி, அடுத்து எழுத்துக்களோட பிறப்பு முறை பாருங்க. நம்ம எழுத்து உச்சரிக்கிறோம் இல்லையா, மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, 4 இடங்கள். இதழ், நாக்கு, பல், மேல்வாய். மேல்வாய்னா அதான் அன்னம். 4 உறுப்புகள். இந்த உறுப்புகள் அடிப்படையில் தான், உதவியால தான் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அந்த எழுத்துக்கள் பிறப்பு முறையை பார்த்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, பொது பிறப்பு முறை. பொது பிறப்பு முறையை பார்த்தீங்கன்னா வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, ஆயுதம் தலையில, உயிரெழுத்து இல்லையா 12ம் கழுத்து, இடையினம் இருக்கு இல்லையா, இடையினம் ஈ இர் கழுத்து, அதான் போட்டுக்கிறாங்க பாருங்க. எழுத்துக்களை பார்க்குறப்ப உயிரெழுத்துக்கள் 12ம், இடையினமும் கழுத்து, வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, ஆயுதம் தலை. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஆயுதம், மெல்லினம், உயிரெழுத்து பிளஸ் இடையினம், வல்லினம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா போலி. சார் இது என்ன சார் போலினா, சாப்பிட்ற போலியா சார்? அப்படி கிடையாது. ஒரு எழுத்து வரணும், அந்த எழுத்து வராம வேற ஒரு எழுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆனா அதே மீனிங் வரும். தொலைக்காட்சி பார்க்குறீங்க, ஒரு சீரியல் நடந்துகிட்டே இருக்குது, சீரியல் ப்ரொடியூசருக்கும் அந்த நடிகைக்கும் கிளாஷு, என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டுருவாங்க சீரியலை. என்ன பண்ணுவாங்க, அதே ஸ்ட்ரக்சரில் அதே தோட்டத்தில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, அடுத்த சீரியல் எடுக்கிறப்ப இவங்களுக்கு பதில் இவங்க. அதான் போலி. ஒரு எழுத்து வரணும், அந்த எழுத்து வராமல் வேற ஒரு எழுத்து வந்து ஈவன் பண்ணும். அந்த போலி முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு இயல்பாக சொல்கிறேன். முதல்ல ஒரு எழுத்து வரணும், ஃபஸ்ட்டு எழுத்து, வேற எழுத்து வந்து டேலி பண்ணும், அது முதற்போலி. இடையில வந்தா இடைப்போலி, கடைசியில் வந்தா கடைப்போலி. 3 எழுத்தும் மாறி வந்தா அதுதான் முற்று போலி. இங்க பாருங்க, பா வரணும், பசல், என்ன வந்திருக்கு, பை வருது. சரிங்களா? நம்ம சொல்றோம் மயில் சொல்றோம் இல்லையா, ஆனா இப்படியும் கூட வரலாம், மஞ்சு, மைஞ்சு. இது முதல் எழுத்து, இது வரணும், இது வந்திருக்கு இல்லையா, இது முதற் போலி. இங்க பாருங்க, அமைச்சு, இந்த மா வரணும், ஆனா என்ன வருது, அமைச்சர். அரையர், அரையர். இளஞ்சி, இளைஞ்சி. மாசம், மாதம்.
புரியுதா? அது இடைப்போலி. அகம் சொல்லணும், நம்ம என்ன சொல்றோம்? அகன்றோம். நிலம் சொல்லணும், நிலன்றோம். முகம் சொல்றோம், முகன்றோம். பந்தர் சொல்லணும், பந்தர்ன்றோம். இல்லு வரணும், இரு வந்துருக்குது. சாம்பல் சொல்லணும், இரு சொல்றோம். புரியுதா? இது என்னது? கடை போலி. இப்போ 5 என்ன சொல்றோம்? நம்ம 3 எழுத்து மாறுது இல்லையா? 5 தான் முற்று போலி. சரியாம்மா? புரிஞ்சிச்சா? இது வந்து இப்போ எழுத்துலக்கணத்தை ஓரளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ எழுத்துக்கள் தான் ஆகுது, சொல்லாகுது. சொற்கள் தான் சேருது, அதுதான் புணர்ச்சி. அது 2 வகை இருக்கு. ஒன்று வேற்றுமை புணர்ச்சி, இன்னொன்று அல்வழி புணர்ச்சி. சார் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்க சார். ஒரு தொடரில் எங்க வந்து ஐ, ஆல், கு, இன், அது, கண் வர வாய்ப்பு இருக்கோ அது வேற்றுமை புணர்ச்சி. இப்போ நம்ம சொல்றோம் பால் குடித்தேன், நீங்க பாலை குடித்தேன் சொல்லலாம். ஆனா நான் படித்தேன் அங்க போயிட்டு நானை, நானால் போடுவோமா? அதான் அல்வழி புணர்ச்சி. அப்ப என்னதான் மீனிங்கு? எளிமையாக சொல்றோம் பாருங்க. நம்ம சொல்றோம் திணை 2, ஹியூமன், நான் ஹியூமன். உயர்திணை. உயர்திணைக்கு ஆப்போசிஷன் தெரியுமா? உயர்வு அல்லாத திணை, அதான் அல் திணை, எக்ஸப்ட் உயர்திணை. அது மாதிரி தான். வேற்றுமை வந்தா வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமை வரலன்னா அது அல்வழி புணர்ச்சி. சரியா? அப்போ இங்க பாருங்க, இதுதான் அவள் பார்த்தேன். நீ என்ன சொல்லலாம்? ஐ போட்டு சொல்லலாம். நான் படித்தல்ல சொல்ல முடியாது, அதுதான் அல்வழி புணர்ச்சி. சரியாப்பா? அப்ப அந்த புணர்ச்சி வந்து எழுத்தடிப்படையில் 4, சொல்லடிப்படையில் 4. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கணும், கவனிங்க. நிலைமொழி, வருமொழி, நிலைமொழி, வருமொழி, நிலைமொழி, புரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி எழுத்து பாருங்க, இது இது கடைசி எழுத்து இருக்குல்ல, இது ஈறு தானே. இது என்னது? உயிர் ஈறு. நீ பிரிச்சு பாருங்க, ஈ வருது இல்லையா? மெய் தானே, மெய் ஈறு. சரிங்களா? வருமொழியில இது உயிர் தானே, வருமொழி உயிர் முதல். நீ இருக்கு இல்லையா? நீ பிரிங்க, இ பிளஸ் ஈ தானே, மெய் முதல். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய், மெய் பிளஸ் மெய், மெய் பிளஸ் உயிர். இதுதான் ஃபார்முலா. சரியாமா? அங்க பாருங்க, கிளி உயிர் வந்துருச்சா? அழகு. சரியாப்பா? சரிங்களா? இப்போ இங்க கிளி, ஜோசியம், மெய் வந்துருச்சா? சரிங்களா? இங்க மண், மெய் வந்துருச்சா? குடம், மெய் வந்துருச்சா? மண், அழகு, உயிர் வந்துருச்சா? அதான். புரியுதா உங்களுக்கு? உயிர் பிளஸ் உயிர் எங்க பார்க்கணும்? கடைசி எழுத்து, ஃபர்ஸ்ட் எழுத்து. சரியாமா? அதே போலதான் இங்க நம்ம சொல்றோம், உங்க ஸ்லைட்ல இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, இயல்பீர் இருக்கு, விதியீர் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 11th புக்கில் கொடுத்துக்கிறாங்க. இயல்பீர்னா என்ன, விதியீர்னா என்ன. வாழை பிளஸ் பழம், அது ஆட்டோமேட்டிக்கா நான் இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்போ அது வாழைப்பழம்னு வருது. சரியாமா? இப்போ கவனிங்க, மரம் பிளஸ் வேர் என்ன வருது? இம்மு கெடுது இல்லையா? ஏன் கிடையாது தருமா? நன்னூல்ல ஒரு நூற்பா இருக்கு. மரம் பிளஸ் வேர் இம்மு வந்தா அது சேர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இம் என்ன ஆகும்? இம் என்ன ஆகும்? இம் கெட்டு போயிடும். ரூல்ஸ் இருக்கு, அந்த விதியின்படி மரவேர்னு மாறுது. இங்க இயல்பா புணர்றதுனால அது இயல்பு புணர்ச்சி, ஒரு விதி அடிப்படையா போனதால அது விதியீறு. இயல்பீறு, விதியீறு. இப்ப இயல்பீறுனா கடைசி எழுத்து ஐ இருக்குல்ல, வாழை ஐ இருக்குல்ல, அது இயல்பா இருக்கிற ஈறு, அது பா சேர்ந்து வாழைப்பழம்னு மாறுது. மரம் பிளஸ் வேர் இம்மு கெட்டு போகுது இல்ல, ஏன்னா இம்மு வந்து கெடணுன்ற விதி இருக்கு, அது விதியீறு. புரியுதாமா? சூர்யா புரியுதுங்களா? என்ன புரியுது? நிலைமொழியில ழை இருக்குல்ல, வாழை பிளஸ் பழம் ஆட்டோமேட்டிக்கா அது இயல்பா இருக்குது. ஆனா மரம் பிளஸ் வேர்
இம்மி கெடுது இல்ல, அது விதியால தான் கெட்டு வருது. சரியா? அடுத்து பாருங்க, இதுதான். அப்ப அந்த புணர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நோ சேஞ்சஸ், சேஞ்சஸ். தாமரை பிளஸ் பூத்தது என்ன வரும்? தாமரை பூத்தது, அது இயல்பு புணர்ச்சி. பொன் பிளஸ் மலை, அதுவும் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சினா முதல்ல விகாரம் என்னது? டிஃபரன்ஸ். என்னம்மா? டிஃபரன்ஸ். பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல். நம்ம பார்த்தோம் இல்லையா? வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம். மரம் பிளஸ் வேர், மரவேர். மண் பிளஸ் குடம், மட்குடம். இட்டா மாறுதுல்ல, அதுதான் திரிதல். ஆங்கிலத்தில் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பூ பிளஸ் கொடி, பூங்கொடி. யானை பிளஸ் கொம்பு, யானை கொம்பு, அது தோன்றல். இங்கிலீஷ்ல அடிஷன். பொன் பிளஸ் குடம், பொற்குடம். முன் பிளஸ் நிலை, முன்னிலை, அது திரிதல். பொன் பிளஸ் தாமரை எல்லாம் வந்துடும். மரம் பிளஸ் நிழல், அது கெடுதல். சரியா? இதெல்லாம் வேகமா போகும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? எழுத்துல இருந்தால் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ முடிஞ்சாலும் சொல்லில் நம்ம பார்ப்போம். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே, பல எழுத்துக்கள் சேர்ந்தா மட்டும் கிடையாது, என்ன தரணும்? பொருள் தரணும். அதுதான் சொல். அந்த சொல் பார்த்தீங்கன்னா தனித்து இருக்கும், பல எழுத்துக்கள் சேர்ந்தும் இருக்கும். இப்போ சொல்றோம், வா, போ, தா, சொல்றோமா இல்லையா? ஒரு எழுத்து ஆனா ஒரு சொல். சரியா? இப்போ அம்மான்றோம், பல எழுத்துக்கள் ஒரு சொல். அப்போ எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் சொல், ஆனா பொருள் தரணும். சரியாம்மா? சரியா? இப்போ அதுல பார்க்குறப்போ கவனிங்க, அந்த சொல்லு பார்த்தீங்கன்னா அந்த சொல் உறுதிநிலையிலையும் வரலாம், அக்னிலையும் வரலாம். அந்த சொல் பார்த்தீங்கன்னா ஐம்பால்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். தமிழில் எந்த சொல் எடுத்துக்கங்க, இந்த சொல்லலாம் எடுத்துக்க. ராமன் அப்படின்னா ஆண்பாலு, சீதைனா பெண்பாலு, மாணவர்கள் அப்படின்னா பலர்பால், மாடுனா ஒன்றன்பால், மாடுகள் அப்படின்னா பலவின்பால். சரியா? இது பெயர் சொல்ல வருது. என்ன வருதுமா? பெயர் சொல்ல. சாப்பிட்டான் அப்படின்னா ஆண்பாலு, சாப்பிட்டால் அப்படின்னா பெண்பாலு, சாப்பிட்டனர் அப்படின்னா பலர்பாலு. பாம்பு ஓடியதுன்னா ஒன்றன்பாலு, ஒன்று தானே. பாம்புகள் அது அப்படி இருக்கணும். சரிங்களா? அந்த சொல் பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படற்கையில ஏதாவது ஒரு இடத்துல அப்ளிகபிள் ஆகும். சார், இப்ப தன்மைனா என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை யார் சொல்றாங்க அவங்க தான் தன்மை. டு whom அவங்க தான் முன்னிலை. நம்ம ரெண்டு பேரும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அதுதான் படற்கை. நான் ஜனநாயகன் படம் பார்த்தேன் சொல்லணும். நான் பார்த்தேன், நாம் பார்த்தோம், நீ பார்த்தாய், நீங்கள் பார்த்தீர்கள் வரணும். படற்கையில தான் அவன் பார்த்தான், அவள் பார்த்தால் வரும். சரியாம்மா? சரியா? அதே போல சொற்கள் பார்த்தீங்கன்னா உலக வழக்கிலையும் வரலாம், எழுத்து வழக்கிலையும் வரலாம். அது தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இலக்கிய சொல்றீங்களா, இலக்கிய வழக்கு. இலக்கிய வழக்குனா நீ புத்தகம் எழுதுறீங்கல்ல, இப்போ இருக்குது சிலப்பதிகாரம் இருக்குது இல்லையா, அது இலக்கிய வழக்கு. சரிங்களா? அவன் பார்த்தீங்கன்னா கோவலன் மதுரைக்கு சென்றான், அது இலக்கிய வழக்கு. இது எப்படி பேச்சு வழக்காக சொல்லுவீங்க? கோவலன் மதுரைக்கு போனான், அது பேச்சு வழக்கு. புரியுதா உங்களுக்கு? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுக்குது இல்லை, இந்த சொல்லுன்ற வார்த்தைக்கு பல வார்த்தை இருக்கு. சொல், கிளவி, பதம், மொழி, வார்த்தை எல்லாம் ஒன்று தான். அந்த மொழி பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ரொம்ப எலிசு தான், நீங்கள் படிக்கணும். இன்னும் சிங்கிள் வேர்டு வந்தால் தனிமொழி. இப்போ ஹோட்டல் போகிறீங்க, ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ஆம்லெட் சொல்லுவீங்க, ஒரு ஆம்லெட் போடுப்பா அப்படி சொல்லுவீங்க. ஆம்லெட் சொன்னவே போதும், அவன் சிங்கிள் ஆம்லெட் தான் போடுவான். டபுள் சொன்னால் மட்டும் தான் டபுள் போடுவான். அதானே? அது மாதிரி தான் இங்கே ஒரு சொல் தனித்து வந்தால் அது தனிமொழி. ரெண்டு சொற்கள் சேர்ந்து வந்தால் சென்டென்ஸ் ஆனால் அது தொடர்மொழி. சரியாப்பா? இப்போ இதெல்லாம் நீ பார்க்க வேணாமா? மரம், நில், வா, போ, தா,
சிங்கிள் வேர்டு தானே, அப்போ அது தனிமொழி. இப்போ ராமன் தனிமொழி, ராமன் சாப்பிட்டான் தொடர்மொழி. புரிஞ்சிச்சா? விஜய் தனிமொழி, விஜய் நடித்தார் தொடர்மொழி. அப்போ இங்க சிங்கிளா இருக்கு, ரெண்டு சிங்கிள் சேர்ந்து ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் ஆகுது, தொடராகுதா? புரிஞ்சிச்சாமா? அடுத்து என்னன்னா, இதான் முக்கியமா பொதுமொழி. எதமா? பொதுமொழி. இது நீங்க பார்க்கவே வேணாம், ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறேன். இங்க அதே தான், ஒன் பர்சன் மல்டிபிள் கேரக்டர், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பிளேஸ். அது மாதிரி தான் ஒரு சொல்லு அந்தமான், பலகை, தாமரை, எட்டு. ஒரு சொல் தனித்து வந்து ஒரு பொருள் தருதா, அப்ப இதுக்கு பேரு தனிமொழி. இதுக்கு பேர் என்னது? தனிமொழி. சரியா? இப்ப சொல்ல என்ன பண்றேன்னா, அந்த பிளஸ் மான், பல பிளஸ் கை, தா பிளஸ் மறை, மறைனா மான், எட்டு, எல் பிளஸ் தூ அப்படின்னு சென்டென்ஸா வருது இல்லையா, அது பேரு தொடர்மொழி. இப்போ நம்ம மாதிரிதான் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தருகிறதா, தனிமொழிக்கும் பொருந்தது. அச்சொல்லே பிரிந்து நின்று தொடர்மொழிக்கு பொருந்ததா, அதான் பொதுமொழி. சரியாமா? இதான் எக்ஸாம்பிள். வேங்கை சொல்றீங்க, வேங்கைனா தனிமொழியா கொடுத்த மரத்தை குறிக்கும். வேகுகின்ற கை அப்படின்னு நம்ம கையையும் குறிக்கும், அதுதான் உங்களுக்கு. சரியா? சரியா? அடுத்து இந்த திணை தெரியும் உங்களுக்கு, இது டவுட் இருக்கு ஏதாவது? திணை, ஒரு திணை, அக்திணை, ஐந்து பால். சரியா? சரி, பார்த்துங்க. சரிங்களா? இதில் நான் சொல்ல வரேன்னா, ஒரு தொடரில் சப்ஜெக்ட் வந்து முதல்ல ஒருதிணையாக இருந்தால் ப்ரிடிகேட்டும் ஒருதிணையாக தான் இருக்கணும். எப்படின்னா, நான் சாப்பிட்டேன் இருக்கணும், அது சாப்பிட்டேன் இருக்க முடியுமா? அது சாப்பிட்டது அப்படின்னு தான் வரும். சொல்ல புரியுதாமா? இப்போ மாடு மேய்ந்தது தான் வரணும். அங்கே போயிட்டு மாடு மேய்ந்தான் வருமா? வராது, மேய்த்தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எழுவாய் வந்து அது எந்த பிளேஸோ அந்த பிளேஸா ப்ரிடிகேட்டும் இருக்கணும். எழுவாய் தன்மையாக இருந்தால் நான் ஜனநாயகன் படம் பார்த்தேன் தான் வரணும், அங்கே பார்த்தது வரக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்போ திணை, பால், இடம் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிடம். இங்கே பாருங்க, தன்மை, முன்னிலை, வளர்க்கை. நான் தோசை சாப்பிட்டேன், நாம் தோசை சாப்பிட்டோம். நான் வந்தா அது விகுதி ஏன் வரணும், நாம் வந்தா விகுதி ஓம் வரணும், சஃபிக்ஸ். சரிங்களா? இங்க பாருங்க, நீ சிரித்தாய் என்ன வரணும்? இங்க வரணும் நீ. நீ வருவாய் அப்படின்னா அது என்ன வரணும்? விகுதி ஆய் வரணும். விகுதி என்ன வரணும்? பாட்டதில்ல, நீ வருவாய் என, வருவாய். நீன்னு வந்தா அது என்ன வரும்? சஃபிக்ஸ் ஆய் வரணும். நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் படிப்பீர்களா, நீங்கள் வந்தா அந்த விகுதி என்ன வரும்? ஈர் வரணும். என்ன வரணும்? இப்போ நீ சாப்பிட்டீர்களா கேப்பனா, என்ன சார் நீங்க சப்ஜெக்ட் நீ சொல்லிட்டு ஏன் சார் சாப்பிட்டீர்களா கேட்குறீங்க? அப்போ நீங்கள் சாப்பிட்டீர்களா கேட்கணும். சரியா? அதே மாதிரி தான் இது, அவன் சாப்பிட்டான், அதெல்லாம் பார்த்துங்க. சரியாமா? அடுத்து பார்க்குறேங்க, இங்க பாருங்க, நான் வந்தேன், நான் வந்தேன், நான் வந்தா வந்தேன், நாம் வந்தோம், நீ நடந்தாய், நீங்கள் சென்றீர்கள், அவன் வந்தான், அவள் சென்றாள். புரியுதா உங்களுக்கு? அது வந்தா தூதா வரணும், அவை வந்தா நேத வரணும். பேருந்து மோதியது, ஒரு பேருந்து தானே, பேருந்துகள் மோதின, அப்படிதான் உங்களுக்கு இதுல வரணும். சரியாமா? அதே போல காலம், அதே போல காலம். ஒரு வார்த்தையை பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம், பிரிக்க முடியலனா அது பகாபதம். பாருங்க, பிரிக்கிறீங்க, படி பிளஸ் இத்து வருது இல்லையா, இத்து வருது இல்லையா,
இதை நீங்க பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, நான் பிரிக்கிறேன். படி, இத்து வருதா, இத்து. இந்த தா இருக்கு இல்லையா, தாவை பிரிக்கணும். இத்து பிரிச்சிங்க இல்லையா, இந்த ஆ என்ன ஓடும், எங்க ஓடிக்கும், இங்க ஓடிடும், ஆன். புரியுதாமா? உண்டான் எழுப்பிருப்பீங்க, உன் டா பிரிங்க பிளஸ் இட்டு ஆ வந்து இங்க போயிடும். சரியாமா? அப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தை பிரிக்கிறீங்க, ரெண்டு அசையா இருந்தா ஒன்னு பகுதி, இன்னொன்னு விகுதி. இப்போ வாழ்க, வாழ் பிளஸ் க, புரிஞ்சுங்களா? மூணு அசையா இருந்தா இது பகுதி, இது விகுதி, இதுதான் இடைநிலை. என்ன இடைநிலை? கால இடைநிலை. இடைநிலை கால இடைநிலை. ஒரு வார்த்தையில பிரிச்சா இடையில இத்து, இட்டு, இரு, இன்னு வந்தா அதான் இறந்த கால இடைநிலை. இப்ப இந்த வார்த்தையை பிரிக்கிறீங்க, சென்றான், செல் பிளஸ் இரு வருதா, இது என்ன வார்த்தை? எழுதினான், எழுது பிளஸ் இன்னு வருதா, அப்ப இந்த எழுத்து வந்தா இறந்த காலம். கிறுக்கின்று வந்தா அது நிகழ்காலம். ஆனின்று வந்தா நெகட்டிவ், எதிர்மறை. இப்பு படிப்பான், வருவான், பூ பூத்தது, பூ பூக்கிறது, பூ பூக்கும், என்ன காலம்? எதிர்காலம். சரியா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். இப்போ பெயர் சொல் பார்த்தீங்கன்னா எதை அக்செப்ட் பண்ணோம்? உறுப்புகளை ஏற்கும். புத்தகம் பிளஸ் ஐ, புத்தகத்தை, புத்தகத்தால் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஆனா காலம் காட்டாது, ஞாபகம் வச்சுங்க. காலம் காட்டாது, ஒரு பெயர் காலம் காட்டும். அது எதுதான்? என்னன்னா வினையால், வினையால் அணையும் பெயர். நான் சொல்றேன், அதாவது நான் சொல்றதுதான். நான் ஆக்சுவலாக சொன்னேன், தோசை இருக்குது, பரோட்டா இருக்குது, சாம்பார் இருக்குது, குருமா இருக்கு. நீங்க யூஸ்வலாக எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க? எதோட எது சேர்த்து சாப்பிடுவாங்க? இல்லை எதோட எது ஊறும் தெரியல. அதே மாதிரி தான் இது. ஒரு பெயர்னா உறுப்புகளை ஏற்கும், காலம் காட்டாது. ஒரு வினைனா காலம் காட்டும். எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர் நடத்துகிறேன் உங்களுக்கு. அப்போ பாருங்க, அவங்க பெயர் சொல், சரிங்களா? வினைச்சொல் காலம் காட்டும், அது மூணுத்துலேயும் வரும். நான் படித்தேன், நீ படித்தாய், அவன் படித்தான். நான்னாவே ஒருதினை தானே, அதுனாவே அக்னை தானே, இதெல்லாம் வரும். சரியா? இப்போ சார் அதுல இடைச்சொல்லு பெயருக்கும் வினைக்கும் இடையில வரும், அதான் இடைச்சொல். நான் எல்லா வகுப்பும் சொல்றதுதான். நான் ஒரு ஹோட்டல் போறேன், எனக்கு தோசை வேண்டும், அதை சொல்றதுதான். எனக்கு தோசைத்தான் வேண்டும், தோசையும் வேண்டும், தோசையை தவிர வேறனா கொடுப்பான், சொல்றோமா இல்லையா? அதான் இடைச்சொல். இந்த தான், தாம் மட்டும் வருது இல்ல, இதான் அது இடைச்சொல். சொல்றான், அவன் திருடன், அவன் தான் திருடன், அவனே திருடன். என்ன டிஃபரன்ஸ்? அவனே வருது இல்ல, கன்ஃபார்ம். சரியா? அதான் இடைச்சொல். அந்த இடைச்சொல்லுக்கு தனியா வந்தா பொருள் கிடையாது. தான் தான் மட்டும் தனியா வந்தா பொருள் கிடையாது. பெயர் குணைக்கடியில் தான் பொருள் உண்டு. அடுத்து உரிச்சொல். என்ன உரிச்சொல் அப்படின்னா, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, பல சொல்லு, ஆனா ஒரே பொருள். மிகுதி. என்ன பொருள்? மிகுதி. ஒரு சொல்லு இருக்கு, கடி. ஞாபகம் நடத்துறது, அவனை நாய் கடித்தது, அம்மா கடிந்து பேசினார். கடிநகர். கடிநகர்னா பந்தோபஸ்தான நகர். கடித்ததுன்னா பொருள் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் உரிச்சொல். சரியாப்பா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, பெயர்ச்சொல் வகை பாருங்க. வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும், காலம் காட்டாது. இங்க பாருங்க, அந்த பெயர்ச்சொல் அடிப்படையில் எத்தனை வகை? 6. பொருளா இருந்தா பொருள் பெயர், இடமா இருந்தா இடைப்பெயர், காலமா இருந்தா காலப்பெயர், பண்பா இருந்தா பண்பு பெயர், தொழிலா இருந்தா தொழில் பெயர். நடிகன், நடிகை, கவிஞர், புலவர், வியாபாரி,
வருது இல்ல? சரி, இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இது என்ன அப்படின்னா லாஸ்ட்ல சொன்ன உங்களுக்கு முதற் பெயர் சினைப்பெயர். முதற் பெயர்னா ஹோல் பாடி, ஹோல் பாடி. அது வண்டியா இருக்கலாம், வாழை மரமா இருக்கலாம், சட்டையா கூட இருக்கலாம். சரியாம்மா? அந்த ஹோல் பாடியில் இருக்கிற ஸ்பேர் இருக்குது இல்ல, அதுதான் சினை. இப்போ மனிதன், இது முதல் பெயர், ஏன்னா முழு உறுப்பு குறிக்குதா? இந்த மனிதன்ல இருக்கிற ஒரு உறுப்பு தான் கண், கால், இதுதான் சினை பெயர். புரிஞ்சிச்சாமா? அப்போ இது குரூப் 4ல ஒன்று கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இங்க வந்து பொருள், இடம், காலம், சினை கேட்டாங்க. இங்க வந்து மாத்தி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா வந்தாலும் சந்தோஷம், வரலாலும் கவலை இல்லை. எப்பவுமே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தை பற்றியும் ஒரு அவுட்லைன் தெரியணும், சிலபஸை பற்றி இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும். சரியா? அது எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். பெயர் சொல் 6 வகையை பார்த்தோமா? காலம் காட்டாது பார்த்தோமா? அந்த பெயர் சொல் பார்த்தீங்கன்னா இடுகுறி இருக்கு, காரணம் இருக்கு. இடுகுறி இருக்கு, காரணம் இருக்கு. லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் பார்த்து, ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஒரு டிவியில் என்ன வருது, நாய்க்கு யார் நாயினி பேர் வச்சுது, குரங்கு ஒரு பாட்டு வருது, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக்கில் வந்து அது என்ன ஆல்பம் சாங் தெரியல. நாய்க்கு யார் நாய் பேர் வச்சது, குரங்குக்கு யார் குரங்கு பேர் வச்சது, பேய்க்கு யார் பேய் பேர் வச்சது இல்லையா? இந்த பேர்ல யார் வச்சிருப்பாங்க? குரங்கு, பேய், நாய், மண், யார் வச்சிருப்பாங்க? யாரோ வச்சாங்க. நம்ம அதான் இடுகுறி. குறினா பெயர் வைக்கிறது, இடுனா பெயர் சுட்டுறது. அப்போ நம்ம பேசுறோம் இல்லையா இன்னைக்கு, மண், மரம், நீர், காற்று, நெருப்பு சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் இந்த திங்ஸ் யார் பேர் வச்சிருப்பாங்க? நமக்கு தெரியாது. அது பேர் தான் இடுகுறி. வித்தவுட் ரீசன், வித்தவுட் ரீசன். காரணம்னா வித் ரீசன். புரிஞ்சிச்சாமா? அப்ப இடுகுறி இருக்கு, காரணம் இருக்கு. இப்போ இடுகுறியில பொது இருக்கு, இடுகுறியில சிறப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இடுகுறி பொதுனா எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்ப காடு அப்படின்னா எல்லா காட்டையும் குறிக்கும். ஆனா கருவேலங்காடுனா எல்லா காட்டையும் குறிக்காது, கருவேல மரம் காட்டை தான் குறிக்கும். அப்போ இடுகுறி சிறப்பு. புரிஞ்சிச்சா? இப்போ காரணம். காரண பொது. அணி, அணி இருக்கு இல்லையா? செப்பல் அணியிறோம், ட்ரெஸ் அணியிறோம், நகை அணியிறோம். சரியா? அணிவதால் அது அணி. அப்போ காரண பொது. அது எல்லாம் ஃபிட் பண்றோம் இல்லையா? செருப்பு போடுறோம், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா வளையல் அப்படின்னா வளைந்துக்கிறதுனால அது காரணம். வளைந்துக்கிற எல்லாம் வளையல் கிடையாது. பெண்கள் நீங்க அணிகிறது தான் வளையல். அப்போ காரண சிறப்பு. புரிஞ்சிச்சுங்களா? எளிமையா சொல்றேன் உங்களுக்கு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இடுகுறினா அந்த பொருளுக்கு பேர் யாருக்கும் தெரியாது, அது எல்லாத்துக்கும் பொருதுன்னா அது இடுகுறி பொது. குறிப்பிட்ட திங்ஸுக்கு பொருதுன்னா அது இடுகுறி சிறப்பு. இப்போ நாற்காலின்றோம், அது காரணம் தானே. ஆனால் நாற்காலிக்கிற எல்லா சேருக்கும் நாற்காலி சொல்கிறோமா? இதுக்கு தான் 4 கால். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நாற்காலி 4 காலம் இருக்கும் பார்த்தீங்களா? அது மட்டும்தான் நாற்காலி சொல்லுவோம். சரியா? இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பறவை. எதுமா? பறவை. பறப்பதால் அது பறவை, காரணம்தான். எல்லா பறவையும் குறிக்குதா? அப்போ காரண பொது. சரியா? இப்போ மரக்கொத்தி. மரக்கொத்தி அப்படின்னா காரணம் தான், மரத்தை கொத்ததுனால அது மரக்கொத்தின்றோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை எல்லா பறவையும் கொத்தும், ஆனால் மூக்கு நீட்டாகுது இல்லையா? அது பறவைக்கு தான் மரக்கொத்தின்னு பேர். புரிஞ்சிச்சா? பறவைனா பறப்பதால பறவை காரணம், ஆனால் எல்லா பறவையும் குறிக்கும் இல்லையா? அப்போ இடுகுறி பொது. வளையல் அப்படின்னா கம்பிக்கு தான் வளைஞ்சிருக்கு, காரணம்தான். சரியா? ஆனால் அது வந்து வளையல் குறிக்குமா? குறிக்காது. புரியுதா உங்களுக்கு? பெண்கள் அணிகிறது தான் வளையல். சொல்ல புரியுதாமா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், பெயர் சொல் காலம் காட்டாது, ஒரு பெயர் சொல் காலம் காட்டும். அது என்ன எப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஒரு முடிச்சு ஒரு 3 மினிட்ஸ். படித்தான்,
படித்தவன். பெற்றால் பெற்றவள். சென்றான் சென்றவன். செயலை குறித்தால் அது பேரு வினைமுற்று. செய்த நபரை குறித்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர். இப்போ பாருங்க, படித்தவன்னா பாஸ்ட் டென்ஸ், படிக்கிறவன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், படிப்பவன்னா சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ படம் வந்தது இல்லையா, படிக்காதவன், கொல்லாதவன், அடங்காதவன், அசராதவன், அதில் என்னது வினையால் அணையும் பெயர். ஒரு குறள் சொல்லி நிறைவு செய்யலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் குறித்த தலை. அது என்ன வருது? அகழ்வார் அப்படின்னா அகழ்பவர், தோண்டுபவர். இகழ்வார் அப்படின்னா இகழ்பவர். அகழ்ந்தான்னா அது வினை முற்று, தோண்டினான். அகழ்வார்னா தோண்டுபவர். இகழ்ந்தான்னா திட்டினான். இகழ்ந்தவன் அப்படின்னா திட்டியவன். திட்டியவன், திட்டுகிறவன், திட்டுப்பன் வருதா இல்லையா? அப்போ அதான் வினையால் அணையும் பெயர். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன ஒரு பெயர் சொல்லலாம் உறுப்புகளை ஏற்கனவே தானே. பெற்றால் பாருங்க, படித்தவன், படித்தவனை, படித்தவனால் அக்செப்ட் பண்ணுதா? நான் சொன்ன தோசை சொன்னல, தோசை சாம்பார் தான் கனெக்ட் ஆகும். புரியுதா? ஒரு பெயர் சொல்லலாம் உறுப்புகளை ஏற்கணும். அது பெயர்ச்சலுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கும் தான் வினையால் அணையும் பெயர். சரியாமா? இதா வந்தவன், படித்தவன். அடுத்து பாருங்க, சொன்ன இல்லையா முதற் பெயர். வாழை மரம்னா முதல் பெயர், அதில் இருக்கிற ஸ்பேர் தான் சினை பெயர். மனிதன் முதல் பெயர், அவனுடைய உறுப்பு தான் சினை பெயர். பாருங்க, சொல்ல பாரு. இப்போ மனிதன் முதல் பெயர், கை சினை பெயர். கை தான் முதல் பெயர்னா ஃபிங்கர்ஸ் வந்து சினை பெயர். விரல்கள் தான் முதல் பெயர்னா நகம் வந்து சினை பெயர். சரியாம்மா? இப்போ இதோடு இருக்கட்டும். இந்த அடுத்த வகுப்பு கண்டினியூ பண்ணிடுவோம் அடுத்த வகுப்பில். சரிங்களா? தேங்க்யூ.